தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய நிதிநிலை குறித்தும் பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இன்றைய தாவேக அரசினுடைய மின்துறை அமைச்சர் அவர்கள் காலை ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பத்திரிகையாளர் முன்பு பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு நடத்திய எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நலிவடைந்த மின்சாரத்துறையை மேம்படுத்த வேண்டும், பல முன்னெடுப்புகளை எடுத்து தமிழ்நாட்டினுடைய மின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், உற்பத்தி அதிகரிப்புக்கு ஏற்ப மின் கட்டமைப்பு பணிகளை அதிகமாக மேற்கொள்ள வேண்டும், எந்த இடங்களிலும் சிறு தடங்கள் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி பல்வேறு உத்தரவுகளை வழங்கி அதற்கான நிதிகளையும் அரசின் மூலமாக கொடுத்து ஒரு நலிவடைந்த மின்சாரத்துறையை காப்பாற்றியவர் எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். நிச்சயமாக என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும், கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்து தமிழ்நாடு அரசினுடைய நிதிகளை மின்வாரியத்திற்கு வழங்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக மின்வாரியம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கும். முழுமையாக தொடர்ந்து கண்காணித்து தன்னுடைய துறையைப் போல மின்துறையை கடந்த 5 ஆண்டுகளில் நிதிகளை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் சீரான மின் விநியோகத்திற்கு வித்திட்டவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இங்க நிறைய பத்திரிகையாளர்கள் வந்திருக்கீங்க. ஒவ்வொரு ஆண்டும் மின்சாரத்தினுடைய தேவைகள் அதிகரிக்கும். அப்படித்தான் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய மின் தேவை தொடர்ந்து அதிகரித்து வந்தன. ஆனால் அப்படி 5 ஆண்டுகள் அதிகரித்தாலும் கூட, குறிப்பாக கோடை காலமாக இருந்தாலும் கூட எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் செய்த அரசு திராவிட மாடல் அரசு, அதனுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இன்று காலை வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட இன்றைய மின்துறை அமைச்சர் அவர்கள் எவ்வளவு மின்சார வாரியத்தினுடைய வருவாய், எவ்வளவு செலவு, எவ்வளவு இடைவெளி என்பதை அந்த வெள்ளை அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கான அந்த கால அட்டவணையை அதிலே வெளியிட்டிருக்கின்றார். 2006-11 92,737 கோடி ரூபாய் வருவாய் என்பது அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 1,234 கோடி ரூபாய் அதிகரித்து ஏறத்தாழ 1,92,971 கோடி ரூபாய் வருவாய் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அதே 5 ஆண்டுகளில் செலவினம் என்பது 1,21,200 கோடி ரூபாய் உயர்ந்து 2,49,332 கோடி ரூபாய் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அப்பொழுது வருவாய்க்கும் செலவுக்குமான இடைவெளி பற்றாக்குறை என்பது 56,361 கோடி ரூபாய் 2011-16 ஆண்டு காலகட்டங்களில் அந்த பற்றாக்குறை இழப்பு ஏற்பட்டிருக்கின்றன. அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 2016-21 58,534 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றன, இழப்பு ஏற்பட்டிருக்கின்றன. அதேபோல முந்தைய அதிமுக ஆட்சியில் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், 3 கட்டங்களாக மின்கட்டண உயர்வு ஏற்றப்பட்டன. குறிப்பாக ஒரு முறை 37 விழுக்காடு, ஒரு முறை 3.5 விழுக்காடு, அதற்கு பிறகு ஒரு முறை 16 விழுக்காடு என 3 முறை கடந்த முந்தைய அதிமுக ஆட்சியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டன. அப்படி மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட பொழுதும் கூட வருவாய் பற்றாக்குறை இழப்பு என்பது 56,000 கோடி, அதற்கடுத்து 58,000 கோடி என்ற அளவிற்கான உயர்ந்து நிற்கின்றன. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய கழகத் தலைவருடைய வழிகாட்டுதலோடு வருவாய் என்பது 5 ஆண்டுகளில் மட்டும் 1,77,856 கோடி ரூபாய் உயர்ந்து 4,97,996 கோடி ரூபாயாக வருவாய் 5 ஆண்டுகளில் நாங்கள் அதிகரித்து காட்டியிருக்கின்றோம். அப்படி வருவாய் அதிகரிக்கின்ற பொழுது செலவும் கூடியிருக்கிறதே, இதற்கு என்ன பணிகளை செய்தார்கள் என்று இன்று காலை வெள்ளை அறிக்கையிலே மின்துறை அமைச்சர் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். வருவாய் 4,97,996 என்று சொன்னால் செலவினம் 5,32,443 கோடி ரூபாய். கடந்த 5 ஆண்டுகளில் வருவாய்க்கும் செலவுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி, அந்த நஷ்ட பற்றாக்குறை என்பது
34,447 கோடி ரூபாய். ஆக முந்தைய அதிமுக ஆட்சியில் 56,000 கோடி, அதற்கடுத்து 58,000 கோடி என்று இருந்ததை ஏறத்தாழ 34,000 கோடியாக, ஆக 24,000 கோடி ரூபாய் அளவிற்கான இடைவெளிகளை குறைத்து 34,000 கோடியாக குறைத்திருக்கின்றோம். அப்படி குறைத்தாலும் கூட அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கூற்றின் அடிப்படையிலே பார்த்தால் கூட முதலாண்டிலே 12,000 கோடி இழப்பு என்பது கடந்த ஆண்டு 934 கோடி ரூபாய் வெறும் இழப்பு என்ற அளவிற்கு ஆண்டுதோறும் படிப்படியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து அதற்கான செலவினங்களை, இழப்புகளை குறைத்திருக்கின்றோம். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு திராவிட மாடல் அரசு அமைந்தவுடன் முதலமைச்சர் எங்களுக்கு இட்ட கட்டளை, தமிழ்நாடு மின்சார வாரியம் பல்வேறு வங்கிகளிலும் பல்வேறு நிதி நிறுவனங்களிலும் கடன்களை பெற்றிருக்கின்றார்கள். அந்த கடன்களுக்கு செலுத்தக்கூடிய வட்டித் தொகை என்பது 13.5 விழுக்காடு வரை அதிகபட்சமாக கடன் தொகையை வாங்கியிருக்கின்றார்கள். அதை முழுவதுமாக குறைத்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கினார்கள். அப்படி கடந்த காலங்களில் எந்தெந்த வங்கிகள், நிதி நிறுவனங்களில் 13.5% வரை வட்டிகளுக்காக நிதிகள் பெறப்பட்டதோ அதையெல்லாம் அவரிடத்திலே பேசி ஒத்துக்கொள்ளாத இடத்திலே அந்த தொகையை நாங்கள் கட்டி மீதம் இருக்கக்கூடிய வங்கிகளில் நிதி நிறுவனங்களை கடனை பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினோம். அதிகபட்சம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் வட்டி தொகை என்பது 9.5 விழுக்காட்டிற்குள் முழுமையாக கட்டுப்படுத்தி கொண்டு வரப்பட்டன. இதன் மூலமாக ஒரு ஆண்டிற்கு 1,200 கோடி ரூபாய், 1,500 கோடி ரூபாய் அளவிற்கான சேமிப்புகளை எங்களால் உருவாக்க முடிந்தது. அதேபோல கடந்த முந்தைய அதிமுக ஆட்சியில் பிளையாஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும், தெர்மல் பிளான்ட்ல ஏற்பட்ட அந்த பிளையாஸ் விற்பனை செய்யப்படும். அது ஒரு வருஷத்துக்கு 90 கோடி ரூபாய் அந்த அளவுக்கு தான் மின்சார வாரியத்திற்கான வருவாய் வந்துச்சு. அதை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு, வெளிப்படைத்தன்மையோடு அதுக்கான ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு வருடத்திற்கு 160 கோடி ரூபாய் அளவிற்கு அதற்கான விற்பனைகள் ஏறத்தாழ கடந்த முந்தைய அதிமுக ஆட்சியை விட 2 மடங்கு அளவிற்கு அந்த பிளையாஸினுடைய வருவாய் உயர்த்தி அதிகரிக்கப்பட்டன. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவாய் ஒரு பக்கம் அதிகரித்தாலும் செலவினம் ஒரு பக்கம் அதிகரிக்கிறது. அந்த செலவினம் வருவாய் அதிகரித்த அளவிற்கு செலவினத்திற்கான பணிகள் எங்கே மேற்கொண்டார்கள், அதற்கான இழப்புகள் எப்படி சென்றது என்பதை அவர் ஒரு பட்டியலை போட்டு பேசியிருக்கின்றார். ஒரு கருத்தை உங்களிடத்தில் நான் முன்வைக்கின்றேன். 2019-20 தமிழ்நாட்டினுடைய மின் தேவை என்னங்கிறது 94,947 மில்லியன் யூனிட் ஒரு வருஷத்துக்கு. அதுவே 2021 93,344, அது கோவிட் காலம். அதுக்கடுத்து 2021-22 98,674 மில்லியன் யூனிட். 2022-23 1,03,546 மில்லியன் யூனிட். 2023-24 1,11,504 மில்லியன் யூனிட். 2024-25 1,16,813 மில்லியன் யூனிட். ஆக 94,000 மில்லியன் யூனிட்ல இருந்து 1,16,000 மில்லியன் யூனிட் வரைக்கும் உயர்ந்திருக்கு. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 5 வருஷத்துல 25,000 மில்லியன் யூனிட் உயர்ந்திருக்கின்றன. அப்படி உயர்ந்த மில்லியன் யூனிட் மின் நுகர்வுக்கு ஏற்ப நாம் கொள்முதல் அதிகரிக்க வேண்டும், அதே போல உற்பத்திகள் அதிகரிக்க வேண்டும். அப்ப நம்ம உற்பத்தி அதிகரிக்கின்ற பொழுது அதற்கான செலவினங்கள் நமக்கு உறுதியாக கூடும். இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வெளிச்சந்தையில் நாம் மின்சாரத்தை கொள்முதல் செய்கின்ற பொழுது அதற்கான செலவினங்களும் நிச்சயமாக கூடும். இதை அந்த வெள்ளை அறிக்கையில் வெளியிட்டிருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும். எவ்வளவு வருமானம் வந்துச்சுன்னு காட்டினவங்க, எவ்வளவு செலவு வந்துச்சுன்னு காட்டினவங்க, எந்தெந்த வகையில் அந்த வருமானங்கள் வந்துச்சு, எந்தெந்த வகையில் அந்த செலவினங்கள் ஏற்பட்டது, இது வெள்ளை அறிக்கையில் இருந்திருந்தா மிக சிறப்பாக இருந்திருக்கும். அதை தவிர்த்து அவர்களுக்கு வசதியாக மக்களிடத்தில் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் கூட ஒருபடி மேல நான் சொல்லணும்னு சொன்னா, எங்க 5 வருஷம் முந்தைய திராவிட மாடல் அரசு எங்களுடைய கழக தலைவர் மாண்பு தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருந்து 5 ஆண்டுகளில் செய்த திட்டங்களை அதை பட்டியலிட்டிருக்கின்றார்கள். எப்படி முதலமைச்சர் போய் டெல்லியில திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களை சொல்லி அங்கே நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசினாரோ, அது மாதிரி இன்னைக்கு வெள்ளை அறிக்கையிலையும் இந்த 5 வருஷத்துல நாங்க என்ன பண்ணணுங்கிறதையும் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட 2020-21 அந்த கேப்ங்கிறது 14,542 கோடிங்கிறது போன வருஷம் 2025-26 933 கோடியா குறைஞ்சிருக்கு. அது 4 வருஷத்துல சீரிய நடவடிக்கை எடுத்ததுனால. இன்னொன்னு ரொம்ப வசதியா அவர் சொன்னதுல வருஷம் 5 வருஷத்துல எவ்வளவு கடன் சொல்லியிருக்காரு. 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பை எங்களுடைய முதலமைச்சர்கள் ஏற்ற பொழுது தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் 1,59,731 கோடி. 1,59,731
59,731 கோடி. ஒரு வருஷத்துக்கு நான் அப்பவே சட்டமன்றத்தில் சொன்னேன், 1,59,000 கோடி கடன் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ 15,000 கோடி மின்சார வாரியம் வட்டி மட்டும் செலுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்ப 5 வருஷத்துக்கு மின்சார வாரியம் இந்த 1,59,000 கோடி வட்டி கட்டியிருந்தா எவ்வளவு வரும்னு கணக்கு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடினா 5 வருஷத்துக்கு 75,000 கோடி வட்டி மட்டும் கட்டியிருக்கணும். இது நாங்க வாங்கின கடனுக்கல்ல, இதற்கு முன்பா இருந்த கடனுக்கு செலுத்திய வட்டி. அப்ப எவ்வளவு 5 வருஷத்துல வட்டி கட்டணும் அப்படிங்கறத அந்த வெள்ளை அறிக்கையில இப்போதைய அமைச்சர் வெளியிட்டு இருந்தாருன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை அவங்க சொல்ல அதுல மறைச்சிருக்காங்க, சொல்லல. ஆக பழைய கடன் இருக்கிறதுல வட்டி கட்டி இருக்கிற எவ்வளவுங்கிறத தெளிவுபடுத்தினா மிக சிறப்பாக இருக்கும். 5 வருஷம் ஒட்டு மொத்தமாக மின்சார வாரியம் இதே நிதிநிலை அறிக்கைக்கு முன்பாக அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க கவர்னர் உரைக்கு முன்னாடி. அப்ப அதுல ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி கட்டுறோம், மொத்த வட்டி எவ்வளவு, இதெல்லாம் கணக்கிட்டு சொன்னாங்க. மொத்த வருவாயில் எவ்வளவு வட்டின்னு சொன்னாங்க. ஆனா இதுல அதை சொல்லல. எவ்வளவு வட்டி 5 வருஷத்துல நம்ம கட்டியிருக்கிறோம் அப்படிங்கறத தெளிவுபடுத்துவதற்கான அந்த முயற்சிகளை அவர்கள் முன்னெடுக்கவில்லை. அதற்கு அடுத்து எந்தெந்த வகைகளில் நம்ம செலவினங்கள் உயர்ந்திருக்கு அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்கணும். அதை முழுமையா சொல்லல, அதை மறைச்சிருக்கிறாங்க. குறிப்பா 2019-20 பவர் பர்ச்சேஸ் இருக்கு, பிளஸ் நம்மளுடைய உற்பத்திக்கான செலவினங்கள் இருக்கு, ஃபியூல் காஸ்ட் இதெல்லாம். அது 19-20 ஒரு 50,849 கோடியா இருக்கு செலவு அந்த ஒரு வருஷத்துல. 24-25 பாத்தீங்கன்னா அது 65,000 கோடியா உயருது. ஏறத்தாழ 50,000 கோடியில இருந்து 65,000 கோடினா பர்ச்சேஸும் நம்மளுடைய உற்பத்திக்கான ஃபியூல் காஸ்ட் இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 15,000 கோடி உயருது. அப்ப அது நம்மளுடைய எவ்வளவு மின் தேவை நம்ம இடத்துல அதிகரிச்சிருக்கோ அந்த மின் தேவை அதிகரிகளுக்கு ஏற்ப உற்பத்தியை நாம் ஒரு பக்கம் அதிகரித்திருக்கின்றோம். அந்த அதிகரிப்புக்கான செலவினங்கள் கூடியிருக்கின்றன. அதே போல வெளியில் கொள்முதல் செய்யப்பட்ட மின்சாரத்திற்கான செலவினங்கள் கூடியிருக்கின்றன. இதனால் ஏற்பட்ட செலவினங்கள் என்பதை அவர்கள் குறிப்பிட மறந்துட்டாங்க. அது ஒண்ணு. அதே போல நம்ம வெளியிலிருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்துக்கு டிரான்ஸ்மிஷன் சார்ஜ்னு ஒன்று போடுவாங்க. அது பாத்தீங்கன்னா 2019-20 4,564 கோடி அப்ப செலவு ஒரு வருஷத்துக்கு. இப்ப 2024-25 கேப்ல பாத்தீங்கன்னா 9,548 கோடி. ஏறத்தாழ 2 மடங்காக அந்த டிரான்ஸ்மிஷன் சார்ஜ் உயர்ந்திருக்கு. அதையும் அதுல அவங்க குறிப்பிட்டிருக்கலாம். இதெல்லாம் ஏற்பட்ட செலவினங்களுடைய உயர்வு. இதனாலதான் அந்த செலவினங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத அவங்க எல்லாம் ஒரு பக்கம் சுத்தமா மறைச்சிருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், மின் வாரியத்தினுடைய தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று கடந்த திராவிட மாடல் அரசுல 2 முறை ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. 2 முறை ஒப்பந்தங்கள் அவர்கள் விரும்பக்கூடிய வகையில் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எங்களுடைய கழகத் தலைவர் அப்போதைய முதலமைச்சராக இருந்து அந்த 2 ஒப்பந்தங்களை அவர்களுக்கு வழங்கினார்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னா கடந்த காலங்களுக்கு இப்பயும் அந்த எம்ப்ளாய்க்கான காஸ்ட் செலவினங்கள் இருக்கும். அந்த செலவினங்கள் பாத்தீங்கன்னா 20-21 9,100 கோடியா இருக்கு. அதுவே 25-26 எல்லாம் பாத்தீங்கன்னா 12,006 கோடி 12,061 கோடியா உயர்ந்திருக்கு. ஏறத்தாழ 9,000 கோடியிலிருந்து 12,000 கோடியாக எம்ப்ளாய்க்கான அந்த செலவினங்கள் உயர்ந்திருக்கு. ஆகையால வருவாய் ஒரு பக்கம் மின்கட்டண உயர்வால் மட்டும் உயர்வது அல்ல, நம்மளுடைய கூடுதல் மின் நுகர்வு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வருவாய், அதுபோல மின்சார வாரியம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், வட்டி குறைப்பு, பிளையாஸ்ல வருமானம், பல்வேறு வழிவகைகள், அந்த இழப்பு லைன் லாஸ் ஏற்படக்கூடிய இழப்பை சரி செய்வது, இப்படி பல்வேறு வகைகளில் எடுக்கப்பட்ட சீரிய நடவடிக்கையின் காரணமாக அந்த செலவினங்கள் குறைக்கப்பட்டது. இது எல்லாம் சீர்தூக்கி பார்த்துதான் இன்றைய வெள்ளை அறிக்கை அமைந்திருக்க வேண்டும். மாறாக அதில் எதுவும் அது இடம்பெறவில்லை. ஆகையால் வருவாய் ஒரு பக்கம் உயர்ந்தாலும் கூட மின் கொள்முதல், மின் உற்பத்திக்கான செலவினங்கள், அதே போல எம்ப்ளாய்க்கான காஸ்ட், டிரான்ஸ்மிஷன் சார்ஜ், இப்படி பல்வேறு வகைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய செலவினங்களும் உயர்ந்திருக்கின்றன. செலவினங்கள் உயர்ந்தாலும் கூட நாங்கள் இழப்பை குறைத்திருக்கின்றோம். இந்த கடைசி ஆண்டு வெறும் 933 கோடி அளவிற்கு குறைந்திருக்கின்றன. அதற்கு முழு முதல் காரணம் எங்களுடைய கழகத் தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல மின்சாரத்தினுடைய தேவைகளை பற்றி சொன்னாங்க. இப்ப எப்படி நம்ம ஓன் ஜெனரேஷனு, அதே போல ஒன்றிய அரசினுடைய தொகுப்புல வாங்குறது, மத்திய தொகுப்புல வாங்குறது, பிரைவேட்ல பர்ச்சேஸ் பண்றது, இது நமக்கு தேவையான அளவுக்கு ஆண்டுக்காண்டு உயரக்கூடிய அளவிற்கான நம்முடைய மின் உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்துவது, அதே போல மத்திய தொகுப்பிலிருந்து நாம் பெறுவது, தனியாரிடமிருந்து பெறுவது, இது எல்லாம் சேர்த்துதான் நம்ம அதுக்கான பணிகளை முன்னெடுக்கிறோம். அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, இந்த மாதிரி அதிகபட்சம் 21,307 மெகாவாட்
உச்சபட்ச மின் தேவை ஏற்பட்டிருக்கு ஒரு நாள்ல. நாங்க இது வந்து இப்ப ஏதோ புதுசா ஏற்பட்டது இல்ல. இது இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த 21,307 ஏற்பட்டுருச்சு. இவங்க ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கூட அந்த அளவுக்கு கூட உயரல. 2020-21 பாத்தீங்கன்னா 16,481 மெகாவாட்டா இருந்துச்சு. அது அப்படியே படிப்படியா உயர்ந்து 21-22 17,916 மெகாவாட் 96 மெகாவாட், 22-23 18,053 மெகாவாட், 23-24 19,409 மெகாவாட், 24-25 20,830 மெகாவாட், 25-26 இப்ப 21,307 மெகாவாட். இப்ப இந்த கவுண்டிங்க்கு முன்னாடி இதுதான் ஆண்டுதோறும் படிப்படியா உயர்ந்து நம்முடைய மின் தேவை அதிகரித்திருக்கின்றன. இந்த மின் தேவை அதிகரித்ததற்கேற்ப நாம் பல்வேறு பணிகளை செஞ்சிருக்கோம். இன்னொன்று ரொம்ப விவரமா காலையில் ஒரு கருத்தை முன் வச்சாரு. அதாவது வந்து மின்சாரத்தினுடைய தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி செய்யக்கூடிய வழிகள் இருக்கு. எமர்ஜென்சிக்கு நம்ம எக்ஸ்சேஞ்சில் வாங்குறோம். அந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்குறதுக்கு அன்றைய எக்ஸ்சேஞ்ச் என்ன ரேட் நிர்ணயிக்குதோ அந்த ரேட்டை நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு தான் பணம் கொடுக்குறோம். யாரும் வந்து நமக்கு சப்ளை பண்றவங்களுக்கு நம்ம கொடுக்கறது இல்ல. மின்சார வாரியம் யார் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம எக்ஸ்சேஞ்சில் பணத்தை கட்டுறோம், அவங்க நமக்கு சப்ளை கொடுக்கறாங்க, நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். இதுதான் எக்ஸ்சேஞ்சுக்கும் மின்சார வாரியத்துக்கும் உள்ள நடைமுறைகள். யார் சப்ளையர், கருப்பா சாப்பா யாருமே நமக்கு தெரியாது. யாருமே அதுதான், இப்ப இருந்தாலும் சரி, முன்னாடி இருந்தாலும் அதுதான். அதனால எக்ஸ்சேஞ்சுக்கு எமர்ஜென்சிக்கு நம்ம வாங்குறோம். இன்னொன்னு ஷார்ட் டைம்ல வந்து நம்ம டெண்டர் போட்டு வாங்குறது இருக்கு. அதே போல வந்து மீடியம் டைம்ல நம்ம டெண்டர் போட்டு வாங்குறது இருக்கு. லாங் டைம்ல டெண்டர் போட்டு வாங்குறது இருக்கு. இப்ப ஷார்ட் டைம்னா ஒரு வருஷத்துக்குள்ள தேவையானதுக்கு நம்ம டெண்டர் போட்டு வாங்கிக்கலாம். இந்த வருஷம் நமக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் டெண்டர் போட்டு வாங்கிக்கிறது. மீடியம் டைம்னா 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்கு நமக்கு எவ்வளவு தேவையோ அதை நம்ம டெண்டர் போட்டு வாங்கிக்கிறது. லாங் டைம்னா 5 வருஷத்துக்கு மேல நமக்கு எவ்வளவு தேவையோ அதை வாங்கிக்கிறது. இதுதான் மின்சார வாரியத்தினுடைய நடைமுறைகள். இன்னைக்கு காலையில வந்து மின்துறை அமைச்சர் சொல்லும் போது வந்து லாங் டேர்ம்கான பர்ச்சேஸ்க்கான வேலைகளுக்கு நாங்க இப்ப தொடங்கி இருக்கோம், விரைவில் அதுக்கான பணிகளை மேற்கொள்ள போறோம்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க அதை. அதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து அதிகமான தேவைகள் வந்து சம்மர்ல தான் இருக்கு. கோடை காலங்கள்ல தான் நம்முடைய உச்சபட்ச மின் தேவைகள் இருக்கும். இப்போ 2 மாசங்கள் அதிகபட்சம் போனா ஒரு 2.5 மாசம் 3 மாசம் 2 மாசங்கள் தான் அதிகபட்சம் நம்ம எடுத்துக்க முடியும். ஏப்ரல் மேல எடுத்துக்கலாம். அதனால அந்த காலகட்டங்களுக்காக அந்த 2 மாசத்துக்காக நீங்க லாங் டேர்ம்னு போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு டெண்டர் போடணும். இப்ப அந்த லாங் டேர்முக்கான கட்டணத்தை நம்ம கொடுக்கறோம் அப்படின்னு நினைச்சோம்னா மின்சாரமே நம்ம அவங்க கிட்ட வாங்கலனா கூட அவங்களுக்கான பிக்சட் சார்ஜை கொடுக்கணும். நம்ம என்ன டெண்டர் கண்டிஷன்ல போட்டிருக்காங்களோ அந்த பிக்சட் சார்ஜை அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால சம்மர்ல கூடுது, அந்த 2 மாசம் கூடுது, 15 நாள் கூடுது, 1 மாசம் கூடுது அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம இந்த 4-5 ஆண்டுகள் எப்படி நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 வாரம் தேவை அப்படின்னு நம்ம உணர்ந்தோம்னா அந்த 1 வாரத்துக்கான பர்ச்சேஸ் மட்டும் வச்சுக்கிட்டோம், அதை மட்டும் டெண்டர் போட்டோம். 1 மாசத்துக்கு தேவைன்னா அந்த 1 மாசத்துக்கான டெண்டர் மட்டும் போட்டோம். இல்ல 60 நாட்களுக்கு தேவைன்னா 60 நாட்களுக்கான டெண்டர் மட்டும் போட்டோம். அப்படி போட்டா கூட எந்த இடங்கள்லயும் அதிகமான விலைகள் நம்ம கொடுக்கல. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் பேப்பர்லயே என்ன ஆவரேஜ் ரேட்டுங்கிறதெல்லாம் நீங்க எல்லாரும் பாத்தீங்க. மினிமம் ரேட் அதுல எவ்வளவு இருக்கு என்னங்கிறதையும் பார்த்தங்க. அதனால வந்து எந்த இடங்களையும் நம்ம கூடுதலான விலைகள் கொடுத்து மின்சாரத்தை வாங்கப்படவில்லை. குறிப்பா இன்னும் ஒண்ணு, இந்த மின்சாரத்துல வந்து அவர் சொன்ன அந்த தோணி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதான் அந்த மின்சார கொள்முதல்ல மிகப்பெரிய ஒரு தவறுகள் நடந்தது, இழப்புகள் நடந்தது, நிறைய அதுல வந்து லீக்கேஜ் இருக்கு, அதை அடைக்கணும், சீர்திருத்தம் பண்ணணும், இப்படி பல கருத்துக்களை ஒவ்வொரு இடையிலையும் ஒவ்வொரு ஸ்லைட் அப்பயும் அந்த கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்தாங்க. அதாவது இது கம்ப்ளீட் மின்சாரத்தினுடைய கொள்முதல்ங்கிறது தனியார்கிட்ட வாங்குறது எல்லாமே டெண்டர் தான். யாரு வேணாலும் டெண்டர் போடலாம். ஒன்னு நம்ம ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிறவங்க போடலாம், ஸ்டேட்டை தாண்டி வெளியில இருக்கிறவங்களும் போடலாம். அவங்க என்ன பிரைஸ் கோட் பண்றாங்களோ அந்த பிரைஸ் டான்ஜெட்கோ ஏத்துக்கிட்டா அதுக்கான அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த பிரைஸ் டான்ஜெட்கோ ஏத்துக்கலன்னா அதுக்கான அக்ரிமெண்ட் போட மாட்டாங்க. திரும்ப அவங்களை கூப்பிட்டு ரேட்டை குறைக்க சொல்லி பேசுவாங்க. குறைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா டான்ஜெட்கோ அக்ரிமெண்ட் போடுவாங்க, ஒத்துக்கலன்னா ரீடெண்டர் போவாங்க. இதுதான் ஒவ்வொரு ஆண்டுகளும் இருக்கக்கூடிய நடைமுறை. ஆகையால அதை வந்து மின்துறை அமைச்சர் கொஞ்சம் அதை பார்க்கணும், ஸ்டடி பண்ணி பார்க்கணும், எப்படி கடந்த காலங்கள் அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து எந்த புதிய மின் திட்டங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். கடந்த 5 வருஷமா எந்த திட்டங்களும் புதுசா கொண்டு வரல, ஆனா செலவினங்கள் கூடி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு நல்லா தெரியும், வட சென்னை அனல்மின் திட்டம் ஸ்டேஜ் 3 எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்து அந்த திட்டத்தை துவக்கி வச்சாங்க. இன்னைக்கு அதுக்கான மின் உற்பத்திகள் நடந்துகிட்டு இருக்கு. 800 மெகாவாட்டுக்கான அந்த மின் உற்பத்தி திட்டங்களை 5 வருஷத்துல முடிச்சு அந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. அதே போல பாத்தீங்கன்னா உடன்குடி அந்த திட்டங்களையும் முடிச்சு பயன்பாட்டுக்கு எங்களுடைய முதலமைச்சர்கள் கொண்டு வந்தாங்க.
பொதுவா போன 5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 9032 மெகாவாட் வந்து நம்மளுடைய அந்த நிறுவுதிறன்ல கூடுதலா சேர்க்கப்பட்டிருக்கு. ஒரு 5 வருஷத்துல மட்டும் நம்ம கூடுதலா சேர்க்கப்பட்டது. அதுல சோலார் வந்து 7769 மெகாவாட் கூடுதலாக கடந்த 5 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. எண்ணூர் திட்டத்தை பத்தி சொன்னாங்க. அது ஏற்கனவே 73% பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல உப்பூர் திட்டங்களை பத்தி அதை சொன்னாங்க. உப்பூர் திட்டங்கள் வந்து நாங்க இருக்கும்போது என்னன்னா ஒரு யதார்த்த கள நிலவரங்களை சொல்லணும்னா உப்பூருக்கு வந்து தூத்துக்குடியில இருந்து கோல் எடுத்துக்கிட்டு போய் நாங்க மின் உற்பத்தி செய்யணும். அப்ப அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜை நம்ம காஸ்ட் போட்டு பார்க்கும்போது செலவினங்கள் கூட வர்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக மின்சார வாரியம் அது சம்பந்தமா ஆய்வு பண்ணி செலவினங்கள் எவ்வளவு வரும், நமக்கு தூத்துக்குடியில இருந்து உப்பூருக்கு நம்ம கோல் எடுத்துட்டு போய் டிரான்ஸ்போர்ட்ல செலவு கூட வந்தா நமக்கு இழப்புகள் ஏற்படுமே, அதை ஆய்வு செஞ்சு அந்த திட்டங்களை மறுபரிசீலனை பண்ணலாங்கிறதுக்காக அந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல நீங்க இன்னொரு திட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா குந்தா இருக்கு. அவங்க வந்து பம்பு ஸ்டோரேஜ் எல்லாம் சொன்னாங்க. அந்த குந்தாவை பொறுத்த வரைக்கும் வந்து 2021 வரைக்கும் வெறும் 183 கோடி தான் செலவாயிருந்தது. நாங்க 5 வருஷத்துல அது 2942 கோடி செலவு பண்ணியிருக்கிறோம். ஏறத்தாழ 85 விழுக்காடு பணிகள் முடிஞ்சிருச்சு. மீதம் இருக்கக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. விரைவாக அது முடிக்க போறாங்க. கொல்லிமலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 73 கோடி தான் செலவாயிருந்தது. நாங்க அதுக்கப்புறம் வந்து இப்ப 500 கோடி செலவு பண்ணிருக்கோம். 506 கோடி செலவு பண்ணி ஏறத்தாழ 90 விழுக்காடு பணிகள் நிறைவடைஞ்சிருக்கு. அந்த பணிகளும் முடிப்பதற்கான பணிகள் 5 வருஷத்துல வேகப்படுத்தி மிக சிறப்பாக அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனால புதிய மின் உற்பத்தி திட்டங்கள் அது மட்டும் இல்ல, தூத்துக்குடியில ஒரு புதிய அனல் மின் திட்டங்களுக்கான அறிவிப்புகள் நாங்க கடைசி ஆண்டு அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறோம். அந்த பணிகளை நாங்க தொடங்கி இருக்கிறோம். அதுக்குள்ள ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதனால நம்முடைய மின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கான மின் உற்பத்தி திட்டங்கள் கடந்த காலங்கள் நிலுவையில் இருந்ததை 2 திட்டங்கள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல பம்பு ஸ்டோரேஜ் உள்ளிட்ட திட்டங்கள் நாங்கள் முன்னெடுத்து அதற்கான பணிகளை விரைவாக முடிப்பதற்கு மிக வேகமாக போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகளை செஞ்சிருக்கிறோம். அதேபோல பணியாளர்கள் பற்றாக்குறையை பத்தி காலையில வெள்ளை அறிக்கையில ரொம்ப கோடிட்டு காட்டினாங்க. ஒவ்வொரு முறையும் போகும்போது எங்க பத்திரிகையாளர் பார்த்தாலும் வந்து பணியாளர் பற்றாக்குறை 60,000 பேர் ஷார்டேஜ், 65,000 பேர் ஷார்டேஜ், 70,000 பேர் ஷார்டேஜ். மதுரையில பார்த்தாலும் சரி, சென்னையில பார்த்தாலும் சரி, மின் வாரியத்தில் பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த ஒரு பேச்சு தொடர்ந்து மின்துறை அமைச்சர் முன்வைக்கிறாங்க. கடந்த காலங்களிலும் இதே பணியாளர்கள் தான் இருந்தாங்க. இதே பணியாளர்கள் வச்சுதான் எந்தவித பாதிப்பும் இல்லாம சீரான மின் விநியோகம் கொடுத்தோம். எந்த பாதிப்பும் இல்லை. பொதுவா மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் நம்ம போற்றி வணங்கணும். மழை, வெயில், இரவு, பகல், நேரங்காலம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. 24 மணி நேரம் பணி செய்யக்கூடிய, அதுவும் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடியவர்கள் எங்களுடைய மின் வாரியத்தினுடைய பணியாளர்கள். உள்ளபடியே வந்து நம்ம ஒரு நிமிஷமோ 5 நிமிஷமோ பவர் கட் ஆச்சுன்னா நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனா அவங்க நேரங்காலம் பார்க்கறது இல்ல. வீடுகளுக்கு கூட போகாம உட்கார்ந்து இரவு பகல் பார்க்காம மழை வெள்ளம் பார்க்காம வேலை செய்யறாங்க. அப்படி பாராட்டுக்குரியவர்கள். அந்த பணியாளர்களை வச்சுதான் நாங்கள் கடந்த 5 ஆண்டுகள் வந்து எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பா கடந்த 5 ஆண்டுகளில் 343 பணியாளர்கள் எடுக்கப்பட்டதா அந்த வெள்ளை அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாரு. நேற்று வந்து ஏஇ போஸ்ட், ஏஏஓ போஸ்ட் எல்லாம் எடுத்து ஏறத்தாழ ஒரு 401 பேர்த்துக்கு இன்றைய மின்துறை அமைச்சர், இன்றைய முதலமைச்சர் அவருடைய வச்சு அவர்களுக்கான பணி ஆணைகள் கொடுத்தாங்க. நான் உங்க மூலியமா ஒண்ணு மின்துறை அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த தாவேக அரசனுடைய மின்துறை அமைச்சர்கிட்ட இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 40 நாளைக்குள்ள இந்த மின்சார வாரியம் டிஎன்பிசிக்கு ஒரு லெட்டர் எழுதி இவ்வளவு போஸ்ட் எங்களுக்கு காலியா இருக்கு, நீங்க தேர்வு பண்ணி கொடுங்கன்னு அனுப்பி இந்த 40 நாட்களுக்குள்ள டிஎன்பிசி வந்து அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு அந்த ரிசல்ட் கொடுத்து தேர்வு பண்ணி அந்த பட்டியலை மின் வாரியத்துக்கு கொடுத்து நேற்று ஆணைகள் கொடுத்தாங்களான்னு ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறேன். இந்த 40 நாட்களுக்கு இது நடந்திருந்ததுன்னா அவங்க பெருமையோட சொல்லலாம். அதுல அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு கருத்து சொன்னார். இது ஏதோ வந்து அவங்க 1 பைசா செலவு இல்லாம ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. முந்தைய ஆட்சியில் 5 பேர் 10 பேரா அழைச்சி பேசுவாங்க, ஏதோ பேசுவாங்கலாம் சொல்லி சொன்னார். இந்த டிஎன்பிசியில யார் அப்ளிகேஷன் போட்டா, யார் எக்ஸாம் எழுதுனா, யாருக்கு ரிசல்ட் வந்துச்சு, யாருக்கு அப்பாயின்மெண்ட் வந்துச்சுன்னு தெரியாது. பொதுவா மின்சார வாரியம் பொதுவா டிஎன்பிசியில இருந்து வரக்கூடியது என்னன்னா பணியாளர் அந்த தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய பட்டியல் சம்பந்தப்பட்ட துறைக்கு வரும். அந்த துறையில என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு அந்த போஸ்டிங் போடுவாங்க. எந்த இடங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க, நியரஸ்ட் அவங்களுக்கு எங்க இருக்க பணியிடங்கள் அந்த போஸ்டிங் போடுவாங்க. அது மட்டும்தான் அந்த துறையினுடைய வேலை. இது கூட தெரியாம ஒரு மின்துறை அமைச்சர் வந்து சொல்றாரு 5 பேர் 10 பேர்த்த அழைச்சி பேசுவாங்க. இந்த அவர் வெளியிட்ட அந்த ஆணைகள் கொடுக்கப்பட்ட 401 போஸ்டும் கடந்த ஆகஸ்ட்ல எக்ஸாம் வச்சு, கடந்த ஆகஸ்ட் மாசம்
எக்ஸாம் வச்சு தேர்வு செய்யப்பட்டு நேற்று அதுக்கான ஆணைகளை கொடுத்திருக்காங்க. இப்ப தேர்தல் இல்லாம இருந்தா நாங்களே எங்க முதலமைச்சர் வச்சு அந்த ஆணைகளை நாங்க கொடுத்திருப்போம். அதை ஏதோ அவங்களே டிஎன்பிசிக்கு அனுப்பிச்சு அவங்களே வெளிப்படைத்தன்மையோடு எடுத்ததை போல அவங்களே எந்த விதமான இது இல்லாம ரீல்ஸ் வரைக்கும் அந்த லெவலுக்கு அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. முதல்ல அவர் கொஞ்சம் உணரணும், அதாவது யதார்த்த நிலையை உணரணும். எந்த அரசியல் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அது எப்ப நடந்துச்சு, இப்ப நம்ம அதை எப்படி கொடுக்கறோம் அப்படிங்கறத கொஞ்சம் ஒத்துக்கணும். அவங்க நாங்க ஒத்துக்கிறோம், போன ஆட்சியில என்னெல்லாம் நடந்துச்சு, முந்தைய அதிமுக ஆட்சியில இப்ப நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், இந்த ஒப்பீடுகளை சொல்றோம். அந்த ஒற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்த மனநிலை இந்த மின்துறை அமைச்சர்கிட்ட வேணும். அது இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல நான் இன்னும் கூட அவருக்கு கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோட சொல்றேன். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்காங்க, டிப்ளமோ ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு 656 பேர்த்துக்கு டிஎன்பிசியில் ரெடியா இருக்கு. அதுவும் நாங்க அனுப்பிச்ச பட்டியல் தான். அது பட்டியல் ரெடியானா அவங்க உடனே மின்துறை அமைச்சர் அவங்களுடைய முதலமைச்சரை வச்சு பணியாணைகள் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல ஐடிஐ முடிச்சவங்களுக்கு ஃபீல்ட் அசிஸ்டன்ட், அது ஒரு 1795 பேர்த்துக்கு எல்லாம் முடிச்சு டிஎன்பிசி ரெடியா இருக்கு. அதையும் இன்றைய முதலமைச்சரை வச்சு இன்றைய மின்துறை அமைச்சர் கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டு, இதெல்லாம் பாக்கி இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஆனா ரீல்ஸ் மட்டும் நீங்க எதை கொடுத்தீங்க, வெளிப்படைத்தன்மையோட செஞ்சீங்கன்னு தயவு செஞ்சு மக்கள்கிட்ட ஏமாத்துற மாதிரியான ஒரு செய்திகளை போட வேண்டாம் அப்படிங்கறத என்னுடைய வேண்டுகோள். அதனால கடந்த காலங்களில் மின்வாரியம் டிஎன்பிசிக்கு அனுப்பி தேர்வு செய்யப்பட்ட பணியிடங்கள் தான் நேற்று வழங்கப்பட்ட அதற்கான பணி நியமன ஆணைகள். இனி அடுத்து வரக்கூடிய டிப்ளமோ ஹோல்டர்ஸா இருந்தாலும் சரி, ஐடிஐ முடிச்சவங்களா இருந்தாலும் சரி, ஃபீல்ட் அசிஸ்டண்டா இருந்தாலும் டெக்னிக்கல் அசிஸ்டண்டா இருந்தாலும் அதுவும் கடந்த திமுக ஆட்சியில் எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் தான் இப்பொழுது அதற்கான ஆணைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன. அதே போல போன 5 வருஷத்துல மின்வாரியத்தினுடைய உள்கட்டமைப்புகளை பத்தி சொன்னாங்க. போன 5 வருஷத்துல என்னென்ன வேலைகள் நடந்துச்சு, 122 துணை மின் நிலையங்கள் முடிச்சு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு அந்த வெள்ளை அறிக்கையிலே இருக்கு. அந்த வெள்ளை அறிக்கையிலே 122 துணை மின் நிலையங்கள் கடந்த 5 ஆண்டுகள்ல முடிச்சு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குன்னு இணைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. ஆனா சொல்லும் போது என்ன சொன்னார், எந்த வேலையும் நடக்கல, எந்த வேலையும் நடக்கல, நடுவுல எந்த வேலையும் நடக்கல, எந்த வேலையும் நடக்கலன்னு ஒரு வார்த்தைகள் இடையில இடைச்செருகளா வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அதுல குறிப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மின்மாற்றிகள் இருக்கு, டிரான்ஸ்பார்மர், அது 99,573 கடந்த 5 வருஷத்துல போடப்பட்டதா அவரே அந்த வெள்ளை அறிக்கையில சொல்லியிருக்காரு. அப்புறம் சொல்லிட்டு திரும்ப சொன்னார் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இஹெச்டி லைன் இருக்கு, ஒரு 4003 கிலோமீட்டர் போன 5 வருஷம் போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த வெள்ளை அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாரு, எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் ஹெச்டி லைன் இருக்கு, ஒரு 25,963 கிலோமீட்டர் போன 5 வருஷம் உள்கட்டமைப்பு பணிகள் அந்த மின் விநியோகத்துக்காக செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த வெள்ளை அறிக்கையில கொடுத்திருக்காங்க. கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எதுவும் செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே போல எல்டி லைன் இருக்கு, ஒரு 23,179 கிலோமீட்டர் அளவுக்கு போன 5 வருஷம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளை அறிக்கையில கொடுத்தாரு. கொடுத்து முடிச்சுட்டு எல்லாம் இடையில கேப்ல வரும்போது திரும்ப ஒரு முறை என்ன சொன்னாரு, போன 5 வருஷம் எதுவும் நடக்கல, வருமானம் கூடுச்சு, ஆனா செலவு எங்க போச்சுன்னு தெரியல, அந்த பணங்கள் நிதிகள் எங்க போச்சுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாரு. இது எல்லாம் அவங்க சொன்ன அவங்களுடைய வெள்ளை அறிக்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட சரத்துகள், அவர்கள் சொன்ன எண்ணிக்கையை தான் இப்ப நான் இந்த நேரத்தில் உங்க இடத்துல முன்வைக்க விரும்புறேன். அதே போல 25 வருஷத்துக்கு மேலா இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷன் மின்மாட்டிகளை பற்றி சொன்னார். இதெல்லாம் 25 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இதெல்லாம் இப்ப மாத்தணும், கணக்கில் எடுத்துக்கணும். இதெல்லாம் அதாவது யாருக்குமே தெரியாதவங்களுக்கு வேணா அது ஒரு புதுசா தெரியும். ஏன்னா இவர் இப்பதான் போய் 40 நாள் ஆச்சு, அதனால அவருக்கு அது புதுசா தெரியும். ஏற்கனவே மின்வாரியத்தில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு இது தொடர்ந்து அங்கேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு இதெல்லாம் ஒவ்வொரு அரசும் ஆண்டுதோறும் செய்யக்கூடிய தொடர் நடைமுறை பணிகள் ஒவ்வொரு வருஷமும் எடுப்பாங்க. இப்ப நம்ம அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் எவ்வளவு துணை மின் நிலையங்கள் எடுத்துக்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் அப்படி நம்ம துணை மின் நிலையங்களுடைய அறிவிப்புகளை வெளியிடுவோம். அந்த வகையில போன 5 வருஷத்துல 423 துணை மின் நிலையங்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. 5 வருஷம் சேர்ந்து 423 துணை மின் நிலையங்கள்ல பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டது இருக்கு. பணிகள் நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கு. நிலம் எடுத்து அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு டெண்டர் கோர வேண்டிய ஸ்டேஜில் இருக்கிறது இருக்கு. சில பணிகள் நிலம் இல்லாத இடங்களும் இருக்கு. இது எல்லாம் தொடர் நடைமுறைகள். அதனால ஏதோ புதுசா 25 வருஷத்துக்கு மேல இருக்கிறது அப்படின்னு சொன்னார். நான் கூட ஒரு கருத்து சொல்ல முடியும். அதாவது என்னன்னா, எங்கெல்லாம் நாங்க இந்த லோ வோல்டேஜ் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நாங்க கணக்கெடுத்து ஏறத்தால 20,000க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்பார்மர் மாத்திரம். உங்களுக்கே தெரியும், அதை நான் சட்டசபையிலையும் சொன்னேன், சில நேரங்களில் பத்திரிகைகள்ட்டையும் சொன்னேன். இதெல்லாம் மின்சார வாரியம் கணக்கெடுத்து செய்யக்கூடிய பணிகள்.
இப்ப சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து ஆர்எம்யூ போட்டோம். நிறைய எங்களுடைய கழக இளைஞர் அணி சிலர் துணை முதலமைச்சராக இருந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கணியில் கூட அவருடைய கைகளாலேயே வந்து அந்த ஆர்எம்யூ வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி பாத்தீங்கன்னா வந்து 5433 ஆர்எம்யூ வந்து சென்னை உட்பட அந்த சட்டமன்ற தொகுதிகளில் நிறுவப்பட்டிருக்கு. அதுல இன்றைய மின்துறை அமைச்சருடைய முதலமைச்சர் தொகுதி பெரம்பூர் தொகுதியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா 260 ஆர்எம்யூ போட்டு 260 ஆர்எம்யூ வந்து பெரம்பூர் தொகுதியிலேயே கடந்த 5 ஆண்டுகளில் நிறுவப்பட்டிருக்கின்றன. 5433 புதிய ஆர்எம்யூகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. சென்னையில் அதே போல வந்து யூஜி கேபிள் எங்கெங்கெல்லாம் முடிக்காம இருந்தோ பல நேரங்களில் நான் சட்டசபையில் சொன்னேன். யூஜி கேபிள் முடிக்காத இடங்கள்ல அது முழுமையாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதையும் நான் எவ்வளவு என்னங்கிறதையும் சொன்னேன். அதே போல ஒரு நிகழ்ச்சி ஒன்று மின்வாரியத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் நடந்துச்சு. ஒரு 300 பேர்த்துக்கு வந்து பணி உயர்வு கொடுத்து அவங்களுக்கு போஸ்ட் பணி உயர்வு கொடுத்து ஏதோ புதுசா இந்த அரசு வந்தோடனே வந்து இது வரைக்கும் மின்வாரியத்தில் பணி உயர்வே நடக்கல. 20 வருஷமா காத்திருந்த ஒருத்தர் வந்து என்ன பார்த்தாருன்னு இன்னைக்கு அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்றப்ப பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த மின்கல பணியாளர்களை கேட்டாலே சொல்லுவாங்க, அங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களை கேட்டாலே சொல்லுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் தேதி குறிப்பிடாமல் தேதி மாறாமல் அந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்பாகவே மின்சார வாரியம் கடந்த 5 ஆண்டுகளாக அவர்களுக்கான பணி உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றன. இவர் கடைசியா நாங்க ஒரு 300 பேர்த்துக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சார். நாங்க அனுப்பின பட்டியல் வந்து நீதிமன்றத்தில் அந்த கேஸ் இருந்துச்சு. டைரக்டா போஸ்டிங் வந்தவங்களுக்கும் உள்ள டிபார்ட்மெண்ட்ல இருந்து படிச்சு அந்த போஸ்டிங் வந்தவங்களுக்கான வித்தியாசங்கள் கோர்ட்ல இருந்துச்சு. அந்த கோர்ட் வந்து 11ஆம் தேதி 11/3/2026 ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நாங்க 12ஆம் தேதி சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு அந்தந்த மாவட்டங்கள்ல பட்டியலை சரிபார்த்து எங்களுக்கு தலைமைக்கு திருப்பி அனுப்புமாறு மின்சார வாரியம் கேட்டிருக்கு. அந்த பட்டியலை சரிபார்த்து கொடுங்க. 11ஆம் தேதி தீர்ப்பு, 12ஆம் தேதி அந்தந்த அலுவலகங்களுக்கு அனுப்பி வச்சு பட்டியலை சரிபார்த்து கொடுங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க. 13ஆம் தேதி அந்த பட்டியல் சரிபார்க்கப்பட்டு உடனடியா 416 பேர் அனுப்பிச்ச பட்டியலை சரிபார்த்து தலைமை அலுவலகத்துக்கு 13ஆம் தேதி கொடுத்துறாங்க. 14ஆம் தேதி சனிக்கிழமை, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 15 தேர்தல் தேதிக்கான அறிவிப்பு வந்துச்சு. 15ஆம் தேதி தேர்தல் தேதிக்கான அறிவிப்பு வந்துச்சு. சரி, தேர்தல் தேதி அறிவிப்பு வந்துருச்சு, பணி உயர்வு வழங்க முடியாது, நிறுத்தி வச்சாச்சு, வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிருச்சு, புது அரசு பதவி எடுத்துச்சு. அப்போ ஒரு 300 பேர்த்துக்கு அந்த பணி உயர்வு கொடுத்துருக்கிறீங்க. அப்ப வெளிப்படைத்தன்மையோட சொல்லணும்ல, எந்த தேதியில நீதிமன்ற உத்தரவு போட்டுச்சு, எந்த தேதியில வந்து தலைமை அலுவலகத்திலிருந்து சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு இந்த பட்டியல் சரிபார்த்து கொடுங்கன்னு அனுப்பிச்சாங்க, எந்த தேதியில பட்டியல் சரிபார்த்து தலைமை அலுவலகத்துக்கு வழங்கப்பட்டது, இடையில எத்தனை நாள் இருந்துச்சு, எதனால இது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் இந்த பணி நியமன அந்த பணி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோட சொல்லியிருந்தா யதார்த்தத்தை நம்ம உணரலாம். ஆனா அவங்க கிட்ட எப்பயுமே வெளிப்படைத்தன்மை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வழக்கமா திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற அரசு தான் இன்றைய தாவேக அரசு. அப்படிதான் ஒன்னொன்னே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பணி உயர்வுலையும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. பணி நியமன ஆணைகள்லயும் தாவேக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி தான் ஏதோ அவங்க கொடுத்ததை போல ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து சொன்னாரு, கடந்த 5 வருஷத்துல வந்து புதிய தொழிற்சாலைகள் எதுவும் பெருசா வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அப்படி போற போக்குல பேச்சுவாக்கில் ஒரு செய்தியை முன் வச்சாரு. நான் அதுக்கு ஒரு உதாரணத்தை அவருக்கு சொல்றேன். அவர் போய் எடுத்து பார்க்கட்டும், மின்வாரியத்தில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், கொஞ்சம் நாள் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி என்னங்கிறதுல. 2021-22 வந்து அந்த ஹெச்டி தொழிற்சாலை உயரழுத்த மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் எவ்வளவு மின்சாரத்தை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே நமக்கு எந்த அளவுக்கு வந்து தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கு, தொழில்துறை உயர்ந்திருக்குங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். ஹெச்டி பொறுத்த வரைக்கும் 21-22 27,000 மெகாவாட்டா இருந்துச்சு. 27,000 மில்லியன் யூனிட், 27,000 மில்லியன் யூனிட் ஒரு வருஷத்துல பயன்படுத்தின மின்சாரம் 21-22. அதுவே 24-25 34,000 மில்லியன் யூனிட், 34,000 மில்லியன் யூனிட். ஆக மின்சாரத்தினுடைய நுகர்வு மில்லியன் யூனிட் உயர்ந்திருக்கு. இது அவர் எடுத்து இதெல்லாம் வெள்ளை அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி வந்து எவ்வளவு மின் நுகர்வு உயர்ந்திருக்கு, அதுல தொழிற்சாலைகள்ல எவ்வளவு உயர்ந்திருக்கு, எல்டி தொழிற்சாலையில் எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு, ஹெச்டி தொழிற்சாலையில் எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாருன்னா வெளிப்படைத்தன்மையோடு அந்த வெள்ளை அறிக்கை அமர்ந்த வந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ள முடியும். மாறாக அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல
16ஆம் தேதி ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடந்துச்சு. மின்சார வாரியத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தான ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டாங்க. அந்த பத்திரிகை செய்தியில 121 புதிய துணை மின் நிலையங்கள் அல்லது மேம்படுத்தப்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,109 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்பொழுது பணிகள் நடைபெற்று வருகின்றன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 121 சப்ஸ்டேஷன் 10,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு போட்டிருக்காங்க. இப்ப அவர் என்ன சொல்லணும்? இன்னைக்கு எதுவுமே 5 வருஷம் எடுத்துக்கல, வருமானம் வந்துச்சு, ஆனா அந்த பண நிதி எங்க போச்சுன்னு தெரியல, வீண் விரயமாயிருச்சு, பல்வேறு வகைகளில் முறைகேடா போயிருச்சு, தவறுதலா போயிருச்சு, மிஸ்மேனேஜ்மெண்ட், இப்படி நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அப்ப 10,109 கோடிக்கு 121 துணை மின் நிலையங்கள் நடக்கிறத அவங்களே ஒத்துருக்காங்க. இன்னொன்னு அந்த பத்திரிகை செய்தியிலேயே ஒன்னு சொல்றாங்க, 231 துணை மின் நிலையங்கள் 15,000 கோடியில அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணப்ப சொன்னாரு நிலங்கள் எடுக்கப்பட்டாச்சுன்னு சொன்னார். அவர் பேச்சுவாக்கில் அது சொன்னதை நீங்க கவனிச்சிருப்பீங்க, வேணா திரும்ப ஒரு கூட போட்டு பாருங்க. இந்த 231க்கு நிலங்கள் எடுக்கப்பட்டாச்சுன்னு சொன்னார். நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இன்றைய மின்துறை அமைச்சர்கிட்ட, இந்த 40 நாட்களுக்குள் 231 துணை மின் நிலையங்கள் எங்கெங்கே தேவை என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை ஆய்வுக் கூட்டங்கள் நீங்கள் நடத்தி அந்த அதிகாரிகள் களத்தில் சென்று எங்கெல்லாம் நமக்கு கூடுதலாக துணை மின் நிலையங்கள் தேவை என்பதை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அதற்கான கருத்துரு தலைமைக்கு அனுப்பப்பட்டு அதற்கு பிறகு அதற்கான நிலங்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் பேசி அந்த நிலங்களை மின்வாரியத்திற்கு வகை மாற்றம் செய்து அதற்கு பிறகு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அந்த திட்ட மதிப்பீடு தான் இந்த 15,000 கோடியா. இது இந்த 40 நாள்ல நடந்திருக்குமா? இந்த 40 நாள்ல அந்த வேலைகளை செஞ்சேன்னு அவர் ஒத்துக்க முடியுமா? ஆக ஏற்கனவே நாங்கள் 5 ஆண்டுகளில் எடுத்துக்கொள்ளப்பட்டு முடிக்கப்பட்ட துணை மின் நிலையங்கள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய துணை மின் நிலையங்கள், நிலம் எடுக்கப்பட்டு டெண்டருக்கு தயாராக இருந்த துணை மின் நிலையங்கள், இது எல்லாம் கணக்கில் எடுத்து இப்ப 231 துணை மின் நிலையங்கள் நிலம் எடுத்தாச்சுன்னு சொல்லி இப்பொழுது அதற்கான புதிய பணிகளை போல முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதை அவர் புரிஞ்சுக்கணும். எப்ப நிலம் எடுத்தாங்க, எப்ப அந்த ப்ரொபோசல் வந்துச்சு, எப்ப எஸ்டிமேட் போட்டாங்க, அதனோட காஸ்ட் என்னங்கிறதெல்லாம் எந்தெந்த தேதியில நடந்துச்சு அப்படிங்கறத இன்றைய அமைச்சர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்புறம் அதே போல இன்னொன்னு சொன்னாரு, அந்த இடத்துல அந்த ஒப்பந்த தொழிலாளர்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்ங்கிறது யார் டெண்டர் எடுத்தாங்களோ, அந்த கான்ட்ராக்ட் எடுத்தாங்களோ அவங்க கிட்ட பணிபுரியக்கூடியவங்க. பெரும்பான்மை யாருமே மின்சார வாரியத்தில் 10 வருஷம் 15 வருஷம் அவங்க பணியாற்றி இருப்பாங்க. ஆனா யாரோ ஒரு ஒப்பந்தம் எடுத்தவங்க கிட்ட அவங்க கான்ட்ராக்ட் பேசிக்ல பணியாற்றி இருப்பாங்க. அதனால அவங்கள பணி நிரந்தரம் செய்யணுங்கிற அந்த கோரிக்கைகளை அவங்க முன் வச்சிருக்காங்க. அது சம்பந்தமா அவங்க ஏதோ மின்சார வாரியத்திலேயே 15-20 ஆண்டுகள் பணியாற்றியதை போல அந்த கருத்தை அவர் எடுத்துக்கொண்டார். இன்னொரு முறை அவர் தெளிவா அந்த துறையினுடைய அதிகாரிகளிடத்தில் பேசி அதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல கிரீன் எனர்ஜிக்கு 5 ஜோனல் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பொதுவாக ஒவ்வொரு அரசும் கூடுதலாக தேவையான புதிய மண்டலங்கள் உருவாக்குவது, புதிய வட்டங்கள் உருவாக்குவது, கோட்டங்கள் உருவாக்குவதெல்லாம் அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப, அதனுடைய மின் இணைப்புகளுக்கு ஏற்ப, தேவைகளுக்கு ஏற்ப புதிதாக உருவாக்கப்படுவது. அந்த வகையில் நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 3 புதிய மின் பகிர்மான கோட்டங்களை உருவாக்கணும். அதுல பாத்தீங்கன்னா கரூரா இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், தஞ்சாவூரா இருக்கட்டும், 3 இடங்களை எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்து அதை திறந்து வச்சாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு புதிய வட்டத்தை உருவாக்கணும். அதே போல 11 ஏடி ஆபீஸ் புதுசா எங்களுடைய முதலமைச்சருடைய திருக்கரங்களால் போன 5 வருஷத்துல திறந்து வைக்கப்பட்டது. இந்த புதிய அலுவலகங்கள் உருவாக்கப்படுவது என்பது அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, தேவைகளுக்கு ஏற்ப உருவாக்கப்படுவது. அவர் கிரீன் எனர்ஜியில 2 ஜோனல் இருந்தது 5ஆ பண்ணிருக்கேன்னு சொன்னாரு. சரி, வரக்கூடிய காலங்கள்ல எங்க இருக்கு என்னங்கிறத பார்ப்போம், எப்படி அதனுடைய செயல்பாடுகள் அமைங்கிறது பார்ப்போம். அதே போல இப்ப இந்த மின்கட்டண உயர்வுங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு, அந்த மின்கட்டண உயர்வுனால ஏத்தாதனால மின் வாரியத்துக்கு இழப்பு ஏற்படுமானா ஏற்படாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். எப்படி ஏற்படாம இருக்கும்? எப்படி ஏற்படாம இருக்கும்? ஆனா எங்க முதலமைச்சர், எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் மின்கட்டண உயர்வு, எங்களுடைய டிஎன்ஆர்சி ஒழுங்குமுறை ஆணையம் மின்கட்டண உயர்வை ஏத்துங்கன்னு உத்தரவு போடும்போது அரசு அதுக்கான நிதியை மின்சார வாரியத்துக்கு கொடுத்துருவாங்க. எங்க முதலமைச்சர் கொடுத்துருவாங்க. கொடுத்து பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாம அரசு அந்த நிதிகளை கொடுத்து மின்சார வாரியத்திற்கு அந்த இழப்புகளை சரி செய்யும். அப்படிதான் இந்த அரசு செய்யணும். அதை அவர் சொல்லல.
இந்த அரசு அந்த இழப்பீடுகளை கொடுப்பதற்கு இந்த அரசு தயாராகும். அப்பதான் மின்சார வாரியத்துக்கு இழப்பு ஏற்படாம இருக்கும். அதனால போற போக்குல இல்ல இழப்பு ஏற்படாது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை கடந்து செல்லக்கூடிய வார்த்தை இல்ல. கடந்த 5 ஆண்டுகளில் டிஎன்ஆர்சி ஒழுங்குமுறை ஆணையம் மின் கட்டணம் உயர்த்திய போதெல்லாம் அரசினுடைய நிதிகளை கொடுத்து முதலமைச்சர் பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத ஒரு சூழலை உருவாக்கி தந்தார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதே போல பேட்டரி ஸ்டோரேஜ் பத்தி சொன்னாரு. இன்னொன்னு சொல்லுவாருன்னு நினைச்சு அந்த பேட்டரி ஸ்டோரேஜ் பத்தி இது நாங்க இருக்கும் போதே இதுக்கான டெண்டர் வெளியிட்டு பேட்டரி ஸ்டோரேஜுக்கு டெண்டரும் முடிஞ்சு ஏறத்தாழ 1500 மெகாவாட் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது அடுத்து நம்ம எவ்வளவு தேவைகள் இருக்கு அது ட்ரையல் பேசிக்ல இப்ப கொடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் பேசிக் கொடுத்தாச்சு, 1500 மெகாவாட் அவருக்கு கொடுத்தாச்சு. இப்ப அடுத்து இவங்க கூடுதலா கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இது முன்னாடி இந்த திட்டங்களை எடுத்திருக்கிறாங்க. நாங்க அடுத்து இதை தொடர்ந்து இதை நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. இதை புதுசா அவங்க இப்ப கொண்டு வர்றதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி இன்றைய ஒயிட் பேப்பர் ரிலீஸ் அப்ப பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே போல பம்பு ஸ்டோரேஜை பத்தி சொன்னாங்க. புதிய மின் திட்டங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு 15 இடங்கள்ல 13,500 மெகாவாட் அளவுக்கு பம்பு ஸ்டோரேஜில் நீர் மின் உற்பத்தி திட்டங்கள் கண்டறியப்பட்டு அதற்கான பணிகள் கடந்த 5 ஆண்டுகளில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அது அவர் அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி திட்டங்கள் 15 திட்டங்கள் 13,500 மெகாவாட் அளவு கண்டறியப்பட்டு அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அது ஒயிட் பேப்பர்ல சொல்லலாம். அது சொல்லல. ஏதோ புதுசா இனிமேல் வரும்போது அவங்களே கொண்டு வந்ததை போல ஒரு கருத்தை முன்வைக்கிறதுக்கான அந்த முயற்சியா தான் நான் பாக்குறேன். அதே போல அதிக செலவுன்னாரு. இப்ப சொன்ன இதெல்லாம் எவ்வளவு சப்ஸ்டேஷன், எவ்வளவு டிரான்ஸ்பார்மர் போட்டிருக்கு, எவ்வளவு இஎஸ்டி லைனு, எவ்வளவு ஹெச்டி லைனு, எவ்வளவு எல்டி லைனு, இப்படி தொடர்ச்சியா செய்யக்கூடிய பணிகள் கூடுதலாக எவ்வளவு செலவாயிருக்கு இதெல்லாம் சொன்னோம். ஆனா அதிக செலவுன்னு பல முறை சொன்னாரு. ஒரே ஒரு வேண்டுகோள், உங்க மூலியமா மின்துறை அமைச்சர் செய்ய வேண்டியது வகை வாரியா போடணும். எந்தெந்த வகைகள் ஆண்டு வாரியா வருமானம் எவ்வளவு, எந்தெந்த வகையில் ஆண்டு வாரியாக செலவினங்கள் எவ்வளவு, இதை சொன்னாருன்னா வெளிப்படைத்தன்மையோடு இருக்காருன்னு அர்த்தம். ஆண்டு வாரியா கட்டின வட்டியே சொல்லணும். 1,59,000 கோடிக்கு எவ்வளவு 5 வருஷம் வட்டி கட்டியிருக்காங்கன்னு சொன்னாருன்னா அவரு இந்த 34,000 கோடி இழப்பு ஏற்பட்டதில்ல. அது எப்படி வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும், எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை சொல்லணும், சொல்லுவாங்க. நான் எதிர்பார்க்கிறேன். இல்லைன்னா சொல்ல வைப்போம். அதனால அதுல எந்த இடங்கள்லயும் நாங்க எங்களுக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. அதனால வெளிப்படைத்தன்மையோட தான் நாங்க முழு நிர்வாகத்தையும் 5 வருஷம் எங்க முதலமைச்சர் நடத்தியிருக்காங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதனால அவங்க இப்ப சொல்லலாம் அரசியலுக்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒவ்வொரு துறைகள் வாரியா குற்றச்சாட்டு வேணா சொல்லாம தவிர அந்த குற்றச்சாட்டை அவங்க நிரூபிக்கணும். சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை ஒரு பத்திரிகை செய்தியா இல்லாம ஒரு ரீல்ஸா இல்லாம சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நிரூபிக்கணும். நிரூபிக்கக்கூடிய குற்றச்சாட்டை தான் சொல்லணும். அதனால அவங்க பொத்தாம் போக்குல போற வழியில அப்படியே பொதுவா ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒரு குற்றச்சாட்டுகளை சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அதை எதிர்கொள்வோம். இன்னொரு கருத்தை சொன்னாரு. இந்த துறை போன 5 வருஷம் தனியாருக்கு தார வார்த்திருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், மின்சார வாரிய பணியாளர்களுக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும். திமுக அரசு எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தொடங்கி எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தொடர்ந்து இந்த மின்வாரியம் அரசே ஏற்று நடத்த வேண்டும், அதற்கான இழப்புகளை அரசே இழப்பீடுகளை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் எவ்வளவு உறுதியா இருந்தாங்க, எவ்வளவு போராட்டங்களை நடத்தினாங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால கடந்த கால போராட்டங்களை இந்த மின்சார வாரியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எவ்வளவு போராட்டங்கள் திமுக முன்னெடுத்திருக்குங்கிறத ஒரு தடவை அவர் திரும்பி பார்த்தாருன்னா இது போன்ற கருத்துக்களை அவர் முன்வைக்க மாட்டாரு. அதே போல அந்த ரொம்ப நாளா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா அந்த மின்மாற்றிகள்ல ஊழல், மதுரையில பார்த்தா சொல்லுவாரு, சென்னையில பார்த்தா சொல்லுவாரு, ஏர்போர்ட்ல பார்த்தா சொல்லுவாரு, மின்வாரியத்தில் பார்த்தா சொல்லுவாரு, இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு, முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மின்மாற்றி கொள்முதலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே கோயம்புத்தூர்ல அன்னைக்கு கூட பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னேன். 1987 ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஆண்டும் அதற்கான டெண்டர் நடைமுறைகள் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு காலகட்டங்களில் அந்த கண்டிஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒவ்வொரு ஆட்சி இருக்கின்ற பொழுது அதற்கான டெண்டர் வெளியிடப்படும். இந்த டெண்டர் ஏதோ மறைமுக டெண்டர் அல்ல, இது ஆன்லைன் டெண்டர். ஆன்லைன்ல தான் டெண்டர். யாரு வேணாலும் எந்த மூலையிலிருந்து வேணாலும் இந்தியாவில் எந்த பகுதியிலிருந்து வேணாலும் அந்த ஆன்லைன்ல அந்த டெண்டர் அட்டன் பண்ணலாம். அவங்களுக்கான பிரைஸை கோட் பண்ணலாம், அவங்களுடைய டாக்குமெண்ட்டை அதில் ப்ரொடியூஸ் பண்ணலாம்.
இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்த சூழல். அதில் அறப்போர் இயக்கம் ஒரு மனுவை கொடுத்து இதில் தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அதுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்கு. அந்த வழக்கு சிபிஐயில் இருக்கு. சிபிஐயில் அந்த வழக்கு இருந்தாலும் கூட தொடர்ந்து அவர் வந்து நான் சிபிஐயில் இருந்ததுனால அது சம்பந்தமா அதிகமாக அதுக்குள்ள கருத்துக்கள் நான் பகிர்ந்து கொள்ள விரும்பாமல் இருந்தேன். சிபிஐயில் இருந்தா கூட இன்றைய அமைச்சர் வந்து தொடர்ந்து அதில் ஏதோ மிகப்பெரிய ஒரு தவறுகள் நடந்து விட்டதை போல அசம்பிளியில் சொன்னார். 44,000 மின்மாற்றிகள் வந்து சிபிஐ விசாரணையில் இருக்குன்னாரு. அந்த வழக்கில் இருக்கிறது 7 டெண்டர். அந்த 7 டெண்டரும் சேர்த்து 27,000 டிரான்ஸ்ஃபார்மர். ஆனால் அதுவே தவிர 44,000 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வழக்கில் இருக்குன்னாரு. அவர் சொன்ன கருத்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஏங்க அந்த 44,000 டிரான்ஸ்ஃபார்மரும் பயன்படுத்தலையான்னு கேட்டாங்க. ஒரு பொதுமக்கள் பப்ளிக் என்ன பார்த்துட்டு எங்க அது பயன்படுத்தலையான்னு கேட்டாங்க. இல்லையங்க பயன்படுத்திட்டாங்களேன்னு கேட்டேன். இல்ல அவர் சொன்னதை பார்த்தா எங்களுக்கு அப்படி தெரிஞ்சிச்சு, சிபிஐ வழக்கில் இருக்கிறதுனால அவங்க எடுத்துட்டு போய் அதெல்லாம் வந்து சீஸ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரியும் அது வந்து சரியா பயன்படுத்தல அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்களேன்னாரு. இல்ல உங்க மூலியமா ஒரு கருத்தை சொல்லிடுறேன். சிபிஐ விசாரணைங்கிறது இந்த மின்மாற்றிகள் கொள்முதலில் தவறு நடந்தது நீங்க விசாரிங்கன்னு நீதிமன்றம் சொல்லல. நீதிமன்றம் சொல்ல அந்த ஆர்டர் அவர் எடுத்து படிக்கலாம். அவரு சட்டத்துறை அமைச்சர் தான். அந்த ஆர்டர் என்ன போட்டிருக்கு நீதிமன்ற ஆர்டர் அதை எடுத்து முழுமையா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அது குறித்து அவர் பதில் சொல்லணும். இன்னொன்னு, அறப்போர் இயக்கம் தாக்கல் பண்ணதுல அன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெம் போர்ட்டலா இருக்கட்டும் அல்லது வந்து ராஜஸ்தானோட ரேட்டா இருக்கட்டும், வெளிச்சந்தையில என்ன ரேட்டு இது எல்லாம் போட்டு நம்மளுடைய டெண்டர் கண்டிஷன் ஒன்று இருக்கும். நம்ம போவோம். இப்போ நீங்க ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும், உங்க டூ வீலருக்கு ஸ்பார்ட்ஸ் வாங்க போவீங்க. போனோடனே கேட்பார், சார் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன கேட்பாரு, ஒரிஜினலா டூப்ளிகேட்டா பாருங்க. ஒரிஜினல் ஒரு ரேட் இருக்கும், டூப்ளிகேட் ஒரு ரேட் இருக்கும். நம்ம எதை விரும்புறோமோ அதை வாங்கிக்கலாம். ரெண்டையும் எடுத்து டேபிள்ல வைப்பாங்க. நம்ம விரும்புறோம் சார் நம்ம ஒரிஜினல் கொடுங்கன்னு கேட்டு வாங்குவோம். ஆக நம்ம போட்ட அந்த மின்மாற்றி கொள்முதல்ல நம்ம போட்டிருக்கிற கண்டிஷன் என்ன, ராஜஸ்தான் போட்ட கண்டிஷன் என்ன, இந்திய நேஷனல் அளவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மரோட ஃபெயிலியர் ஆவரேஜ் என்ன, நம்ம ஸ்டேட்டோட ஃபெயிலியர் ஆவரேஜ் என்ன, இது எல்லாம் அவரு வெளியில சொல்லணும். இது எல்லாம் வெளியில அவரு சொல்லணும். பொதுவாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 7 டெண்டர்ல குறிப்பா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு டெண்டர் M11 ஒரு டெண்டரை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. நிறைய 7 லட்சத்துக்குனாரு, அப்புறம் 8 லட்சம்னாரு, அப்புறம் 11 லட்சம்னாரு, 12 லட்சம்னாரு, இப்படி வசதிக்கு தகுந்த மாதிரி சில நேரங்களில் மாத்தி சொல்றாரு. அன்னைக்கு இருக்கக்கூடிய விலைகள் பொதுவா இந்த டிரான்ஸ்பார்மரை பொறுத்த வரைக்கும் காப்பர் தான் மிக முக்கியம். காப்பர் வந்து உலக சந்தையில என்ன விலைக்கு இருக்கு அதை ஒட்டி தான் அந்த டெண்டருக்கான ரேட்டை கோட் பண்ணுவாங்க. 2021 ஆண்டு தான் உலக சந்தையில காப்பர் உச்சபட்ச ரேட்ல இருந்துச்சு. அன்னைக்கு அந்த டெண்டர் கோட் பண்ணப்ப அந்த ரேட்டை அவங்க கோட் பண்ணியிருந்தாங்க. கோட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஜெம் போர்ட்டலா இருக்கட்டும் இல்ல ராஜஸ்தானா இருக்கட்டும் எல்லா ரேட்டையும் எடுத்து கோட் பண்ணி அந்த டெண்டர் எங்களுடைய மின்சார வாரியத்தில் அதுக்கான கமிட்டி ஆய்வு செய்து அதுக்கு பிறகு பிஎல்டிசியில கொடுத்து அவங்க அதை ஆய்வு செஞ்சு அப்புறம் போர்டுக்கு போகுது. போர்டுக்கு போனதுக்கு அப்புறம் போர்டுல வந்து யாரா இருக்கா, பைனான்ஸ் செக்ரட்டரி இருக்காங்க, எனர்ஜி செக்ரட்டரி இருக்காங்க, இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி இருக்காங்க, செக்ரட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்காங்க, ஐஏஎஸ் ஆபிசர். ஆக மூத்த ஐஏஎஸ் ஆபிசர் அடங்கியதுதான் மின்சார வாரியத்தினுடைய போர்டு. அந்த போர்டுல முன்னாடி என்ன விலைக்கு வாங்கணும், ஜெம் போர்ட்டல் என்ன ரேட் இருக்கு, மற்ற ஸ்டேட்ல என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க, ராஜஸ்தான்ல என்ன ஸ்டேட்டுக்கு வாங்கியிருக்காங்க, அங்க என்னென்ன கண்டிஷன்லாம் போட்டிருக்கிறாங்க, நம்ம என்ன கண்டிஷன் போட்டிருக்கிறோம், இதனோட லைஃப் என்ன, அதனோட லைஃப் என்ன, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து தான் அந்த குழு அதுக்கான ஒப்புதலை கொடுப்பாங்க. ஒரு கால் அந்த ரேட் அவங்க ஒத்துக்கலன்னா திருப்பி அனுப்புவாங்க. யாரெல்லாம் டெண்டர் போட்டாங்களோ அவங்கள நீங்க திரும்ப அவங்கள அழைச்சு பேசுங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் இருக்கக்கூடிய நடைமுறை. அவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்க, எல்லாரும் எப்படி ஒரே பிரைஸ கோட் பண்ணான்னு சொல்றாங்க. எல்லாரும் ஒரே பிரைஸ் L1 போட்டாலோ L2 போட்டாலோ எல்லாத்தையும் அழைச்சு ரேட்டை குறைக்க சொல்லி பேசுவாங்க. குறைக்கலன்னா கேன்சல் பண்ணி ரீடெண்டருக்கு போவாங்க. இது கடந்த காலங்களில் தொடர்ந்து இருக்கக்கூடிய நடைமுறை. அந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து M11 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, டெண்டர் போடும்போது வந்து 26 பேர் போட்டிருக்காங்க. 26 பேர் அந்த டெண்டரை கோட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட தொடர்ந்து அழைச்சு பேசி 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 ரேட்டை குறைக்க சொல்லி ரேட்டை குறைக்கிறாங்க. அதாவது 13,72,930 ரூபாய்க்கு அந்த டிரான்ஸ்பார்மர் வந்து ரேட்டை கோட் பண்ணியிருக்காங்க. 26 பேர் அழைச்சு அழைச்சு பேசி கடைசியா 16 பேர் தான் வந்து 12,49,800 ரூபாய்க்கு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு 16 பேர் மட்டும்தான் ஒர்க் ஆர்டரா வாங்குறாங்க, பர்ச்சேஸ் ஆர்டரா வாங்குறாங்க பிஓவை. ஆக 26 பேர் போட்டு 16 பேர் தான் ஒத்துக்கிறாங்கன்னா
அவங்க சொல்ற மாதிரி 3 லட்சம் ரூபாய் அந்த டிரான்ஸ்பார்மர்ல லாபம் இருந்திருந்தா, விலை கூடுதலா இருந்திருந்தா, ஏன் இந்த 10 பேர் இந்த டெண்டர் விட்டு வெளியே போகணும்? அவங்களுக்கான அந்த வருமானம் இருக்குல்ல, 3 லட்சம் கூட இருக்குல்ல, ஏன் அவங்க வேண்டாம போயிருக்கணும்? அல்லது இதுல தவறு நடந்திருந்தா இந்த டெண்டர் போட்டவங்க ஏன் நீதிமன்றத்துக்கு போகாம இருந்தாங்க? ஒண்ணு அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருப்பாங்கல்ல, அந்த ரேட்டு கட்டுப்படி ஆயிருந்தா எங்களுக்கு அந்த ஆர்டர் கொடுக்கல, அதனால அவங்களை நீதிமன்றத்தை நாடன்னு போயிருப்பாங்க. யாரும் நீதிமன்றத்துக்கும் போகல, யாரும் அவங்களுக்கு ரேட்டும் கட்டுப்படி ஆகலன்னு சொல்லி எங்களுக்கு வேண்டாங்கிறத கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆக இந்த 7 டெண்டருமே ஒவ்வொரு காலகட்டங்கள்ல கண்டிஷன் நம்ம என்ன போட்டிருக்கிறோம், அவங்க என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம அதை பார்த்தோம்னா, அதை மின்துறை அமைச்சர் எப்பயாவது அதை கொஞ்சம் வெளிப்படத்தன்மையோட கொஞ்சம் பத்திரிகைகள்கிட்ட பகிர்ந்துகிட்டாருன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா அது உங்களுக்கும் தெரியணும், நாட்டு மக்களுக்கும் தெரியணும், அதுல என்ன நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு, என்ன அப்படிங்கறதுல அந்த நம்ம 11 லட்சத்தி நம்ம கொடுத்த அந்த ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரேட்டு 11,68,000 அன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெம் போர்ட்டலா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், அதை ஒட்டி தான் வந்திருக்கு. ஏன்னா இது சிஏஜி இருக்கு, இதுல ஒவ்வொன்றும் ஆடிட் செய்யறாங்க. 2 முறை இந்த மின்மாற்றிகள் கொள்முதல சிஏஜி ஆடிட் பண்ணிருக்காங்க. அப்படி தவறுகள் இருந்திருந்தா ஆடிட்ல விட்டிருப்பாங்களா, இல்ல அதுல மார்க் பண்ணாம இருந்திருப்பாங்களா, எப்படி அவங்க விட்டிருப்பாங்க? அதனால அது கொஞ்சம் அவர் அது சொன்னா நல்லா இருக்கும். மின்துறை அமைச்சர் அது சம்பந்தமா சொன்னாருன்னா நல்லா இருக்கும். நான் சொன்னேன் 2021 காப்பர் ரேட் எவ்வளவு டாப்னு சொல்லிட்டு, அதாவது $9,317 மெட்ரிக் டன். இதுதான் ஹையஸ்ட் காப்பரோட ரேட். அதனால அதுக்கான விதை ஒண்ணு. இன்னொன்னு இப்ப நம்ம போட்டிருக்கிற கண்டிஷன்ல சிலதை மட்டும் சொல்றேன், நிறைய கண்டிஷன் நம்ம போட்டிருக்கோம் மற்ற ஸ்டேட்டை விட. அந்த கண்டிஷன்ல நம்ம போட்டிருக்கிறது 60 மாசம். நம்மளுடைய மின்மாற்றி 60 மாசம் அவங்க பொறுப்பெடுத்துக்கணும், அந்த கேரண்டி பீரியட். ஆனா அதே ராஜஸ்தான் போட்டிருக்கிறது 36 மாசம். 36 மாசம் தான் ராஜஸ்தானுடைய கண்டிஷன். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டின்னு இருக்கு. 5% நம்ம சப்ளையோட அவங்களோட பேமெண்ட்ல பிடிச்சி வச்சுக்கோம். இந்த 60 மாசமும் எந்த ஃபால்ட்டும் இல்லாம இருந்தா தான் இந்த 5% அவங்களுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஆனா ராஜஸ்தான்ல என்னன்னு பாத்தீங்கன்னா 0.5%, 0.5ல இருந்து 1% வரைக்கும் தான் அந்த கேரண்டி செக்யூரிட்டி டெபாசிட்டை பிடிச்சி வைக்கிறாங்க. நம்ம 5% பிடிச்சிடறோம். 5 வருஷம் கழிச்சு ரிமார்க்ஸ் இல்லாம இருந்தா அவங்களுக்கு அந்த பேமெண்ட்டை நம்ம ரிலீஸ் பண்றோம். டிசைன் லைஃப்னு ஒன்னு இருக்கு. நம்மளோட லைஃப் 25 வருஷம், ராஜஸ்தானோட லைஃப் 10 வருஷம், நம்மளோட லைஃப் 25 வருஷம். இன்னைக்கு கூட நான் கடைசியா சொல்றேன், மின்துறை அமைச்சர் இன்னைக்கு சொன்னாரு 25 வருஷம் கடந்த மின்மாற்றிகள்லாம் இன்னும் செயல்பாட்டில் இருக்குன்னாரு. இப்போ டிசைன் லைஃப் 25 வருஷங்கிறத எதனால நம்ம அதை கொண்டு ஸ்ட்ராங்கா பர்ச்சேஸ் பண்றோங்கிறத அவரை புரிஞ்சுக்கணும், அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஆயில் டெம்பரேச்சரை பார்த்தீங்கன்னா நமக்கு 35 டிகிரி, ராஜஸ்தான் 40 டிகிரி. இது நமக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கு அவங்களுக்குமான வேறுபாடு. அதே போல ஆயில் இருக்கு, ஆயில் குவான்டிட்டி நமக்கு 670 லிட்டரு, ராஜஸ்தான் 426 லிட்டரு. அதே போல வெயிட்ட பாத்தீங்கன்னா நமக்கு 2550 கிலோகிராம், ராஜஸ்தான் 1930 கிலோகிராம். மிக முக்கியமானது அந்த டிரான்ஸ்பார்மரோட ஃபெயிலியரை பத்தி சொன்னேன். நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மின்சார வாரியத்தினுடைய மின்மாற்றிகளுடைய அந்த ஃபெயிலியர் பர்சன்டேஜ்ங்கிறது 2.2, 2.2% மட்டும்தான் நம்மளுடைய அந்த ஃபெயிலியர் ஆவரேஜ். இதே ராஜஸ்தானுடைய ஃபெயிலியர் ஆவரேஜ் எவ்வளவு தெரியுங்களா? 18.2%. 18.2%. நேஷனல் ஆவரேஜ்ங்கிறது 5.5%. இந்த மின்மாற்றிகளுடைய பழுதுங்கிறது நேஷனல் ஆவரேஜ் 5.5%, நம்மளுடையது 2.2%. அதனால இந்த மின்மாற்றிகளுக்கும் அந்த மின்மாற்றிகளுக்கும் அவர்கள் கோட் பண்ணியிருக்கிற ரேட்டுக்கும் இதுக்குள்ள இடைவெளிக்குள்ள வித்தியாசங்கள்ல என்னென்ன கண்டிஷன் கூடுதலா இருக்கு, எதனால அதனுடைய பயன் நான் என்னன்னு சொல்றேன். அதனுடைய பயன் 60 வருஷம் நம்ம 60 மாசம் கேரண்டி கொடுக்கறோம்னா 60 மாசம் அவங்களுடைய பொறுப்பு. அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவங்க பொறுப்பு எடுத்துக்கணும். 5% நம்ம பணத்தை பிடிச்சி வச்சிருக்கோம், நிதியை பிடிச்சி வச்சிருக்காங்க மின்சார வாரியம். இப்ப 25 வருஷம் அவரே சொல்றாரு மின்மாற்றிகள் 25 வருஷம் கடந்து இருக்கு, அதெல்லாம் நாங்க மாத்தணும் அப்படிங்கிறார். பொதுவா என்னன்னா ஒரு ஃபெயிலியர் ஆகக்கூடிய இந்த மாதிரி 16% ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா எல்லா இடங்களையும் பவர் கட் வரும். எங்கெல்லாம் டிரான்ஸ்பார்மர் ஃபெயிலியர் ஆகுதோ அப்ப பவர் கட் வரும். நம்ம அதுக்கான பணிகளை செய்யும் போது கூடுதல் பணியாளர்கள் தேவை,
அதுக்கான மின்மாற்றிகள் கூடுதலா தேவை, செய்யக்கூடிய பணிகள் இருக்கும், பவர் கட்டு நிறைய இருக்கும். இந்த பவர் கட்டை குறைஞ்சதுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதி அது தரமா இருக்கணும். நான் உங்க மூலியமா மின்துறை அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன், அவங்களும் இப்ப டெண்டர்லாம் போடுவாங்கல்ல இந்த 5 வருஷத்துல, அவங்களும் இந்த டெண்டர்லாம் போடுவாங்க. அப்ப இந்த டெண்டர் கண்டிஷனை மாத்தாம, டெண்டர் கண்டிஷனை விலையை குறைச்சிட்டேங்கிறதுக்காக இந்த டெண்டர்ல இருக்கக்கூடிய கண்டிஷன்லாம் மாத்தி, இப்ப நான் சொன்னேன்ல ஒரிஜினலா டூப்ளிகேட் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் கேட்கற மாதிரி கண்டிஷன்லாம் மாத்தாம இதே கண்டிஷனை வச்சு அவர் புது டெண்டர் போட்டு என்ன ரேட்டுக்கு வாங்குறாருன்னு பார்ப்போம். அவர் என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்றாரு, பியூ ஆர்டர் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். ஆனா டெண்டர் கண்டிஷன் மாத்தாம இருக்கும். அதை மாத்தாம இப்ப இருக்கக்கூடிய என்ன கண்டிஷன் இருந்துச்சு, என்ன பயன்பாட்டுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம், என்ன ஆவரேஜ் ஃபெயிலியர் இருக்கு, இதெல்லாம் பார்த்து இதுல எந்தவித சேஞ்சஸும் இல்லாம இதே ரேட்டுக்கு அவர் பர்ச்சேஸ் பண்றாரா இல்ல ரேட்டு கூட வருதான்னு பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். நானும் உங்களோட சேர்ந்து அதை பார்க்கிறேன். அப்ப குற்றச்சாட்டு நடந்துச்சா நடக்கலையா, ஏன்னா அவர் டெண்டர் கண்டிஷன்லாம் மாத்தி டூப்ளிகேட் ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி வந்து இருக்கிறதுலே ரொம்ப தரம் மோசமான கண்டிஷனை போட்டு செகண்ட் சேல்ஸ் மாதிரி வந்து தரங்கட்ட டிரான்ஸ்பார்மர் வாங்கி நான் விலையை குறைச்சிட்டேன்னு பொது வெளியில் சொல்வதல்ல. அதனால பவர் கட்டு தான் வரும், டிரான்ஸ்பார்மர் ஃபெயிலியர் தான் வரும். அதனால வரக்கூடிய காலங்களில் இந்த கண்டிஷன்லாம் மாத்தாம இந்த மாதிரி தரமான இடையில எந்த ஃபெயிலியரும் இல்லாம தமிழ்நாடு மின்சார வாரியம் கொள்முதல் செய்வதற்கான டெண்டர்ல என்ன ரேட் வருது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால இந்த மின்மாற்றிகளை பொறுத்தவரை நான் உங்களிடத்தில் மிக தெளிவாக சொல்வது, இந்த ஒரு டெண்டர் மட்டும் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன். இது மாதிரிதான் மீதி இருக்கக்கூடிய 6 டெண்டரும். சில டெண்டர்லாம் வந்து ராஜஸ்தான் 12 இருந்து 14 மாசம் அல்லது 30 மாசங்கள் இருக்கு. நம்ம எல்லா டிரான்ஸ்பார்மருடைய கேரண்டி பீரியடும் 60 மாசம். ஒன்னு கூட நம்ம 60க்கு கீழே கிடையாது. அதனால எல்லாத்திலயும் நம்ம 60 மாசம், அதே போல 5% செக்யூரிட்டி டெபாசிட், இது எல்லாமே அந்த டெண்டர் கண்டிஷன்ங்கிறது ரொம்ப தெளிவா வெளிப்படைத்தன்மையோட இருக்கு. யாரெல்லாம் அதுல வந்து டெண்டர் அட்டன் பண்ணாங்க, ஒவ்வொரு டெண்டர்லயும் எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க, எத்தனை பேர் ஃபைனல் ஒர்க் ஆர்டருக்கு வந்தாங்க பிஓ வாங்குறதுக்கு, எத்தனை பேர் வராம வெளியில போனாங்கன்னு ஒவ்வொரு டெண்டருக்கும் தனித்தனியா நாங்க நீதிமன்றத்திலையும் கொடுத்திருக்கிறோம். வரக்கூடிய சிபிஐ விசாரணையா இருந்தால் அதுலயும் கொடுப்போம். கண்டிப்பா வந்து எங்களுடைய கருத்துக்களை நடந்தது என்னங்கிறது, எப்படி ஆடிட்லாம் வந்து எந்த ஆட்சேபனையும் இல்லாம மிக தெளிவா வெளிப்படைத்தன்மையோட அந்த கொள்முதல் இருந்துச்சோ அது போல நிச்சயமா அதுக்கான கருத்துக்களை முன்வைப்போம். அதே போல இன்னைக்கு வந்து ஏதோ அந்த செமி கண்டக்டர் சம்பந்தமா ஒரு கருத்தை ஒன்னு கண்டக்டர் இதுல வந்து புதுசா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இது வரைக்கும் சொல்லல, இப்ப இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அது ஒரு 9 டெண்டர் இருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கருத்தை சொல்றாங்கன்னு நான் பார்ப்போம். அதுல வந்து L1 பிரைஸ் எல்லாரும் ஒரே பிரைஸ போட்டிருக்காங்கன்னு சொல்றாரா, இல்லது வந்து அதுல தவறுகள் நடந்திருக்குன்னு சொல்ல போறாரா, என்ன நடந்திருக்குன்னு சொல்ல போறாங்கன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். ஏன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் மறைமுக டெண்டரே கிடையாது. முழுசும் ஆன்லைன் டெண்டர், போர்ட்டல்ல தான் டெண்டர் போடுறாங்க. யாரு வேணாலும் போடலாம், இந்தியாவில் யாரு வேணாலும் போடலாம் வெளியில இருந்தும். அந்த டெண்டரோட டாக்குமெண்ட்டை இவங்க பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் சரியா இருக்கிறத அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த ரேட்டு ஒத்துக்கிட்டா அந்த ஸ்க்ரூட்டினி கமிட்டி வந்து பிஎல்டிசிக்கு அனுப்புவாங்க. அதை பிஎல்டிசி ஒத்துக்கிட்டா போர்டுக்கு போகும். போர்டு ஒத்துக்கிட்டா ஒர்க் ஆர்டருக்கான ஆர்டர் வரும். இவங்க ஒத்துக்கலன்னா திரும்பி வரும். இன்னொரு கருத்து இடையில இங்கே ஒரு நாள் பத்திரிகையாளர் சந்திப்புல வேண்டிய அதிகாரிகளை போட்டிருக்கான்னு சொன்னாங்க. வேண்டிய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி எனக்கு வேண்டிய அதிகாரியா, இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி எனக்கு வேண்டிய அதிகாரியா, இல்ல மின்துறைக்கு வேண்டிய அதிகாரியா, இல்ல பைனான்சியல் எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரி இருக்காரு அவங்க வேண்டிய அதிகாரிகளா? எப்படி சார் ஒரு 6-7 ஐஏஎஸ் மூத்த அதிகாரி இருக்க இடங்கள்ல ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் அவங்களுடைய கருத்துக்களை கேட்பாங்களே, இந்த விலை கூடுதலா இருக்கு, இல்ல இந்த விலை கம்மியா இருக்கு, இதுல தவறுகள் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஒவ்வொரு வரி வரியா படிச்சு பார்த்து அதுக்கான அப்ரூவலை கொடுக்குறாங்க. இன்னும் கூட நான் என்ன சொல்றேன், இந்த 7 டெண்டரையும் கேன்சல் பண்ணி தமிழ்நாடு மின்சார வாரியம் பிரஸ் டெண்டருக்கு போனாங்க. அப்ப சரி ரேட்டு கம்மியா இருக்குமா கோட் பண்ணி பார்க்கலாமே. பிரஸ் டெண்டர் போட்டப்ப இதை விட 1 லட்சம் கூட வந்துருச்சு. அதனால அந்த டெண்டர் அப்படியே நிறுத்தி கேன்சல் பண்ணிட்டு திரும்ப இந்த பழைய டெண்டருக்கு பிஓ கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. பழைய டெண்டர் தான் ரேட்டு குறைவு, புது டெண்டர்ல வந்து 1 லட்சம் கூட வந்துருச்சுங்கிறதுனால நிறுத்தி வச்சு புதுசா கால்ஃபர் பண்ணாங்க. அதனால தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் கொள்முதலா இருக்கட்டும், அதே போல புதிய அந்த பணி நியமனங்களா இருக்கட்டும், பணி உயர்வா இருக்கட்டும், இது எல்லாம் வெளிப்படைத்தன்மையோட தான் நடந்திருக்கு. அவர் சொன்னாரு இந்த மாதிரி வந்து வெளிப்படைத்தன்மையோட நாங்க வந்து பணியிட மாற்றம் செய்யறோம்னாரு. நான் நீங்க எல்லாம் வந்திருப்பீங்க, நான் இருக்கும்போது மினிஸ்டரா இருக்கும்போதெல்லாம் ஆய்வு கூடத்தையே சொல்லுவேன், உங்களுக்கு ஏதேனும் காலியா இருக்கிற இடங்கள்ல பணியிடங்கள் வேணா நீங்க நேரா பார்த்து சொல்லுங்க, சிஎம்டி சொல்லுங்க, உங்களுடைய ஹையர் ஆபீசர்கிட்ட சொல்லுங்க, யார்கிட்டையும் போய் நீங்க பார்க்க வேண்டியதில்லை, உடனடியா மாத்தி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால கடந்த 5 ஆண்டுகளில் பணியிட மாற்றமாக இருந்தாலும், பணி உயர்வாக இருந்தாலும், புதிய பணியிடங்களாக இருந்தாலும் வெளிப்படைத்தன்மையோடு திராவிட மாடல் அரசு நடந்தது. அது அவங்களுக்கு கூடிய பணியாளர்களுக்கும் தெரியும், பயனடைஞ்சவங்களுக்கும் தெரியும். இந்த அரசு தாவேக அரசு, மின்துறை அமைச்சர் கடந்த திமுக அரசின் மீது துறை ரீதியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு அவரிடத்தில் எந்தவித முகாந்தரமும் இல்லை. அவர் வெளியிட்ட அந்த வெள்ள பேப்பர்ல
அவர் சொல்லியிருக்கிறது முழுக்க முழுக்க கடந்த 5 ஆண்டுகளும் திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். 58,000 கோடி அதிமுக அரசுல நஷ்டம், 56,000 கோடி அதிமுக அரசுல நஷ்டம், இந்த திராவிட மாடல் அரசுல 34,000 கோடி தான் நஷ்டம். அதே போல கடைசி வருஷம் 933 கோடி தான் இழப்பு. இதையெல்லாம் திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை சொல்லி இருக்கின்றார். ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு பணிகளை பட்டியலிட்டு சொல்லி இருக்கின்றார். ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டு செய்யக்கூடிய மின் திட்டங்களை பட்டியலிட்டு சொல்லி இருக்கின்றார். எவ்வளவு மின் தொடரும் அந்த மின் விநியோகத்திற்கான லைன், ஹெச்டி லைன், எல்டி லைன், இஎஸ்டி லைன் எவ்வளவு அமைக்கப்பட்டிருக்கு என்பதையும் அந்த வெள்ளை அறிக்கையிலே கடந்த 5 ஆண்டுகளில் செய்யப்பட்டதை சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த வெள்ளை அறிக்கை என்பது திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு வெள்ளை அறிக்கையாக நான் பார்க்கின்றேன். எனவே வரக்கூடிய ஆண்டுகள்ல பொதுவா என்னன்னா இன்னொன்னு ரொம்ப அப்படியே பேசிட்டே வரும்போது சொன்னாரு, அடுத்தது கடன் வாங்குமா வாங்க மாட்டோமான்னு சொல்லணும்ல. சார், அவர் அடுத்தது கடன் வாங்குவாரா வாங்க மாட்டாருன்னு சொல்லணும்ல. எங்களுக்கு 1,59,000 கோடியில இருந்து 2,47,000 கோடியா கடன் ஏறிடுச்சுன்னாரு. சரி, ஒரு 90,000 கோடி கடன் ஏறி இருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்குவோம். ஏறி இருந்தா நான் சொல்றேன் வட்டியே ஒரு 75,000 கோடி அளவுக்கு வட்டி வந்துருச்சுன்னு சொல்றேன். வட்டியே ஒரு 75,000 கோடி 80,000 கோடி அளவுக்கு வட்டி கட்டியிருப்போம்னு சொல்றேன். அப்ப கூடுதலானது எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ நாங்க 2 லட்சம் விவசாயிகளுக்கு எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப ஏறத்தாழ அதுக்கு ஒரு 2,500 கோடி அளவுக்கு செலவு பண்ணியிருக்கிறோம். இலவச மின் இணைப்புக்கு மின்சார வாரியம் 2,500 கோடி அளவிற்கான செலவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கின்றன, இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றன. இப்படி தொடர்ச்சியா இப்ப எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி இருக்கு. மின்கட்டண உயர்வின் போது எங்களுக்கு பாதிப்புன்னு சொன்னாங்க. அந்த பாதிப்பை சரி செய்வதற்காக குறைக்கப்பட்டன. அந்த குறைக்கப்பட்ட இழப்பை தமிழ்நாடு அரசு கொடுக்கும்னு எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்து மின்சார வாரியத்துக்கு அந்த இழப்பீடுகளை கொடுத்து மின்சார வாரியத்தை காப்பாத்தினாங்க. அதே போல விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட் இலவச மின்சாரம் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் எங்களுடைய கழக தலைவர் வழங்கி அந்த நெசவாளருடைய பார்த்திருக்காங்க. 1000 யூனிட் வரைக்கும் நெசவாளர் விசைத்தறி நெசவாளருக்கு இலவசமா கொடுக்கறாங்க. கைத்தறி நெசவாளருக்கு 300 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரத்தை கொடுக்கறாங்க. அந்த 2 கைத்தறி விசைத்தறி நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரத்திற்கான சப்சிடியை தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்துக்கு கொடுத்துறாங்க. ஆக ஒவ்வொரு ஆண்டும் அரசு கொடுக்க வேண்டிய சப்சிடியா இருக்கட்டும் அல்லது மின்சார வாரியத்தை காப்பாற்றுவதற்காக கூடுதலாக கொடுக்கப்பட்ட நிதிகளாக இருக்கட்டும் முழுமையாக கொடுத்து குறைந்தபட்சம் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டிற்கு 15,000 கோடியிலிருந்து 25,000 கோடி வரை எங்களுடைய கழகத் தலைவர் தமிழ்நாடு அரசின் மூலமாக முதலமைச்சராக இருந்து மின்சார வாரியத்திற்கு கொடுத்து மின்சார வாரியத்தை காப்பாற்றியிருக்கின்றார் என்று இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். எனவே அடுத்த ஆண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய புதிய மின் திட்டங்களாக இருந்தாலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மின் திட்டங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு அரசும் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய திட்டங்களை ஒன்றாக சேர்த்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய திட்டங்கள் என்று பட்டியலிட்டு சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் அதில் முதல் ஆண்டில் எடுத்துக்கொள்ளக்கூடிய திட்டங்கள் என்பதுதான் நாங்கள் எடுத்த திட்டங்களை பெரும்பான்மையாக அவர்கள் எடுத்த திட்டங்களாக அந்த அறிவிப்புகளை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் எப்படி சீரமைத்து இந்த அதாவது 5 வருஷத்துல சீரமைக்கப்பட்டு தான் இவ்வளவு மேம்படுத்தப்பட்டிருக்கு மின்சார வாரியம். இனி நாங்க சீரமைப்போம் மிஸ்மேனேஜ்மெண்ட், அங்கங்க தவறுகள் நடந்திருக்கு, இழப்புகள் நடந்திருக்கு, வருவாய் கூடியிருக்கு, செலவுகள் எங்க போச்சுன்னு தெரியல, நிதிகள் எங்க போச்சுன்னு தெரியல. இந்த செலவுகளுக்கெல்லாம் எவ்வளவு நிதிகள் செலவிடப்பட்டிருக்கின்றன, கூடுதலாக ஏற்பட்ட செலவினங்கள் எப்படி சமாளிக்கப்பட்டிருக்கின்றன, எப்படி 58,000 கோடியிலிருந்து கடந்த ஆண்டு 933 கோடியாக குறைக்கப்பட்டது என்பதையெல்லாம் இன்றைய மின்துறை அமைச்சர் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு கடந்த ஆட்சியின் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை அவர் உணர வேண்டும். பணிமாறுதலா இருக்கட்டும் இல்லைன்னா செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் பார்ட்டி ஃபண்ட் இது குறித்து புகார் தெரிவிச்சா நாங்க உடனடியாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாங்க. இந்த வேர்டை நீங்க எப்படி பாக்குறீங்க, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த ஒரு விஷயங்கள்ங்க, நீங்க இப்ப என்னிடம் கேட்ட கேள்வி அங்க அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். பணியிட மாறுதல் சம்பந்தமா பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா இது வரைக்கும் யாராவது புகார் கொடுத்திருக்காங்களான்னு கேட்டிருக்கலாம். பணியிட மாறுதலுக்கு நான் பணம் கொடுத்தேன், பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தேன் அப்படின்னு யாராவது புகார் கொடுத்திருக்காங்களான்னு அவர்கிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்னா அவர் அதுக்கு பதில் சொல்லியிருப்பார். அதாவது போற போக்குல பொத்தாம்பதுவா ஒரு குற்றச்சாட்டை பணியிட மாறுதலுக்கு, பணி நியமனங்களுக்கு, பணி உயர்வுக்கு இப்படியெல்லாம் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு இருந்ததுன்னு சொல்வது என்பது நான் இப்பவும் தெளிவா சொல்றேன், எங்களுக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல.
சொல்லக்கூடிய புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தமாக அரசு, இன்றைய மின்துறை அமைச்சர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தோட பதில் சொல்லணும். இந்த பணியிட மாறுதலுக்கு இவ்வளவு தொகை வசூலிக்கப்பட்டிருக்கிறது, இது என்னிடத்திலே புகாராக வந்திருக்கிறது, நான் ஆதாரத்தை உங்களிடத்திலே கொடுக்கின்றேன், இதற்கு அவர் பதில் சொல்லட்டும், அல்லது இதற்கு முன்னால் இருந்த அமைச்சர்கள் பதில் சொல்லட்டும், வெளிப்படைத்தன்மையோட சொல்லணும். பொத்தாம் பொதுவா போற வழியில பணியிட மாற்றம், பணி உயர்வு, இதுக்கெல்லாம் பார்ட்டி ஃபண்ட் வசூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்றது மிக மிக தவறானது. அதுல இன்னொன்னு சொல்லியிருக்காரு, சோலார் சம்பந்தமா சொல்லப்படுகின்ற பொழுது கூட பார்ட்டி ஃபண்ட், அப்புறம் அவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, யாரும் இது வரைக்கும் புகார் சொல்லல. நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப யாரும் இது வரைக்கும் புகார் சொல்லலன்னு சொல்றாரு. அப்ப புகார் சொல்லாத ஒரு குற்றச்சாட்டை நீங்களாக மக்களிடத்தில் கடந்த திராவிட மாடல் அரசுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் என்ற குறுகிய மனப்பான்மையோடு இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நான் அவருக்கு சொல்றது, அப்ப இன்னும் கூடுதலா சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார். அரசியல்ல ஒரு சட்டமன்றமா இருக்கட்டும், பொதுவெளிகளா இருக்கட்டும், ஒரு அரசு நிர்வாகம் இருக்கும், அங்க துறையினுடைய அதிகாரிகள் இருப்பாங்க, ஐஏஎஸ் ஆபீசர்ல இருந்து கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் இருப்பாங்க, துறையினுடைய அமைச்சர் இருப்பாங்க, அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும், முதலமைச்சர் ஆய்வு கூட்டங்களை நடத்துவாங்க, முதலமைச்சர் உத்தரவு போடுவாங்க, அமைச்சர்கள் அங்க செயல்படுத்துவாங்க, அமைச்சர்கள் உத்தரவு போடுவாங்க, துறையினுடைய அதிகாரிகள் செயல்படுத்துவாங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு நேர்மாறா ஒரு கருத்தை முன் வச்சார், மாப்பிள்ளையுடைய நண்பர்கள், மகனுடைய நண்பர்கள். நான் இப்ப ஒன்னு சொல்றேன், மின்துறை அமைச்சருக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். சட்டப்படி இந்த துறையின் மீது சம்பந்தம் இல்லாமல், இந்த துறைக்கு எந்த விதமான வழிகாட்டுதலும் கொடுக்காமல் அவர்கள் இந்த துறைக்கு தொடர்பு இல்லாமல் இருந்த பொழுது தேவையில்லாமல் எங்களுடைய முதலமைச்சருடைய மகனையும் மருமகனையும் அவருடைய நண்பர்களையும் இழுத்து இன்று அவர் காலையிலே பேசியிருக்கின்றார். நிச்சயமாக நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். அதுல இன்னொன்னு சொல்லியிருக்காரு, சோலார் சம்பந்தமான பார்ட்டி பண்ண ரொம்ப ஈஸியா அவங்க குற்றச்சாட்டு சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா அதை முன்வைக்கிறாங்க. ரொம்ப ஈஸியா முன்வைக்கிறாங்க. சோலாரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்குன்னு முதல்ல அவர் சொல்லணும். அப்ளிகேஷன் கொடுக்கணும், அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கான ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறம் லோடு ஃப்ளோ இருக்கான்னு ஃபீல்டில் போய் செக் பண்ணணும். லோடு ஃப்ளோ இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கான ஆர்டர் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை கமிஷன் பண்ணுவாங்க. இவ்வளவு லாங் ப்ராசஸ் இருக்கு. இந்த லாங் ப்ராசஸ் ஏதோ போற போக்குல சோலார்ல தவறு நடந்திருக்கு, சோலார் அனுமதி கொடுத்ததுல தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றத ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தயவு செய்து நான் உங்க மூலியமா சொல்றது மின்துறை அமைச்சருக்கு, நீங்கள் என்ன வேணாலும் பாருங்க, நாள் முழுக்க 24 மணி நேரம் நீங்க ஒரு 1000 பேர்த்த மின்வாரிய அலுவலகத்தில் உட்கார வச்சு ஒவ்வொரு பேப்பரா ஸ்டடி பண்ண சொல்லுங்க. நான் கொஞ்சம் நீங்க அடுத்த முறை அவரை பார்க்கும்போது ஒரு கேள்வி கேளுங்க. ஒரு 18 ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சுன்னு சொல்லி சொன்னீங்க, முக்கிய ஆவணங்கள்லாம் காணாம போச்சுன்னு பல பேர் பரபரப்பு செய்திகளை நீங்களே கூட போட்டீங்க. மின்வாரியத்தினுடைய முக்கிய ஆவணங்கள் அங்கிருந்து காணாம போச்சு. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 40 ஹார்ட் டிஸ்க் கைப்பற்றப்பட்டதுன்னு ஒரு செய்தி வந்துச்சு. அது நான் உங்க தொலைக்காட்சி இப்படிலாம் பார்த்தேன். அப்ப மின்வாரியத்திலிருந்து போனது 18 தானே, அதான மின்துறை அமைச்சர் சொன்னாரு. அப்ப கைப்பற்றப்பட்டது 40னா 40ம் மின்வாரியமா இல்ல வேற வேற துறைகளா? யாராவது ஒருத்தர் கேட்கணும்ல. யாரோ ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் அவர் பார்க்கும்போது கேட்கணும்ல, 18 தாங்க அன்னைக்கு காணாம போச்சுன்னு சொன்னீங்க, இப்ப 40 கைப்பற்றி இருக்காங்களே, 40ம் மின்வாரியமா இல்ல 40ம் வேற வேற துறைகளா? இல்ல அப்படி கைப்பற்றப்பட்ட ஹார்ட் டிஸ்க்ல என்ன முக்கியமான ஆவணங்கள் இருந்துச்சு? அப்படி என்ன ஆவணங்கள் இருந்துச்சுன்னு அவர் சொல்லணும்ல. அதாவது டெண்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் திறந்த வெளி, யாரு வேணாலும் பார்க்கலாம். அதுல யாரும் பப்ளிக்கும் பார்க்கலாம், யாரு வேணாலும் பார்க்கலாம், காமன் மேன் பார்க்கலாம், யாரு வேணாலும் பார்க்கலாம். இதுல ஒன்னும் ஒளிவு மறைவே கிடையாது. அது ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சு, அதுல முக்கிய ஆவணங்கள் காணாம போச்சு, அப்புறம் கைப்பற்றப்பட்டன, இது எல்லாம் அடுத்த முறை பார்க்கும்போது 40ல 18 போனா மீதி இருக்கக்கூடிய அந்த 22 ஈபியா வேற டிபார்ட்மெண்ட், அதையும் கொஞ்சம் கேளுங்க. அதனால மின்துறை அமைச்சர் எந்த குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் சரி, அந்த குற்றச்சாட்டுக்கள் ஆதாரத்தோட சொல்லணும். ஆதாரம் இல்லாமல் சொல்லுகின்ற கருத்துக்கள், குறிப்பாக எங்களுடைய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், எங்களுடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலர் குறித்து சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் சட்டப்படி அதை எதிர்கொள்வோம். 20% லீக்கேஜ் இழப்பு ஏற்பட்டதுக்கு கான்ட்ராக்ட் பேஸினுடைய ஊழியர்கள் பணி நியமனம், தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம், இதெல்லாம் தான் மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. துறைக்கு எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாம செலவினங்கள் அதிகரிச்சிருக்கு, அதுதான் துறை டெவலப் ஆகாததுக்கு காரணம்.
கேங்மேன் 5000 பேர் பணி நியமனம் செய்யல. அதே போல மின்சாரத்துறையே மின் உற்பத்தியை செய்யாமையா எப்போதும் தனியார்கிட்ட டிபெண்ட் பண்ணி நிற்கிறாங்க. இப்படின்ற பல பட்டியல்லாம் அவர் லிஸ்ட் பண்ணியிருக்காரு. சரி, முதல் வருஷம் அடுத்த வருஷமும் உங்களுக்கு சட்டமன்றத்தில் நாங்கள் சொன்னோம், ஒரு கருத்தை முன் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு மின் தேவையினுடைய மொத்த தேவையில் 50 விழுக்காடு தமிழ்நாடு மின்சார வாரியம் சொந்த உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். நான் வெளிப்படையா சொன்னேன், வெளிப்படையா அதற்கான கருத்துக்களை முன் வச்சோம். அந்த அடிப்படையில் தான் இப்ப வடசென்னை அனல்மின் நிலைய திட்டம் ஸ்டேஜ் 3 800 மெகாவாட் முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காங்க. உடன்குடி தொடங்கி வச்சிருக்காங்க. தூத்துக்குடியில் ஒரு புதிய மின் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. எண்ணூரா இருக்கட்டும், உப்பூரா இருக்கட்டும், அந்த திட்டங்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கான நகர்வுகளுக்கு எடுத்து சென்றிருக்கிறோம். ஹைட்ரோ சம்பந்தப்பட்ட திட்டங்கள் கொல்லிமலையா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த திட்டங்களையும் குந்தாவா இருக்கட்டும், இதெல்லாம் விரைவாக முடிப்பதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம். இப்ப நீங்க எந்த விதமான பணிகளும் நடக்கல நீங்க சொன்னீங்க. இப்ப நான் தான் சொன்னேன், எவ்வளவு சப்ஸ்டேஷன் 122, அதுக்கப்புறம் எவ்வளவு இப்ப நடந்துகிட்டு இருக்கு, 121 நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் அவங்க சொன்னதுல இருந்து சொன்னேன். எவ்வளவு டிரான்ஸ்பார்மர் போட்டுக்கிறோம், 99,000 டிரான்ஸ்பார்மர் போட்டுக்கிற வரைக்கும் சொன்னேன். இது எல்லாம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கடந்த 5 ஆண்டுகளில் மேம்படுத்த இருக்கக்கூடிய பணிகள். அதனால வருவாய் ஒரு பக்கம் அதிகரித்தாலும் கூட நாங்கள் அந்த வருவாயை எந்த விதமான ஊதாரித்தனமும் இல்லாமல், எந்த விதமான வீண் செலவுகளும் இல்லாமல், மிக கட்டுக்கோப்பாக, மிக கட்டுப்பாடாக, அதாவது எந்தவித லீக்கேஜும் இல்லாம மிக சிறப்பாக மின்சார வாரியம் கடந்த 5 ஆண்டுகள் கையாண்டுதான். கடந்த ஆண்டு 933 கோடி ரூபாய் தான் இழப்பு என்ற அளவிற்கு 58,000 கோடியில் தொடங்கிய அந்த இழப்பு இப்பொழுது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு இந்த அளவுக்கு ஒரு சிறந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. என்ன பண்ணணும்னு கேளுங்க சார். 5 வருஷத்துல திமுக பண்ணாத என்ன ரிஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. சரி, அவர்கிட்ட நீங்க இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் நீங்க சொல்லும்போது நான் சொல்றேன், என்ன நம்ம ரிஃபார்ம் பண்ற அளவுக்கு என்ன எலக்ட்ரிசிட்டியில என்ன பண்ணல. அதாவது சார், ஆண்டுதோறும் உயரக்கூடிய மின் தேவை அதை நம்ம அடுத்த 5 வருஷத்துல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கு அடுத்த வருஷங்கள் எப்படி, அடுத்தடுத்த 5 வருஷங்கள் எப்படி இன்க்ரீஸ் ஆகுங்கிறது நம்ம ஒரு கால்குலேஷன் டிபார்ட்மெண்ட்ல போடுவாங்க. அதுக்கான முன்னேற்பாடுகள் செய்வோம். இப்ப சம்மர் வந்ததுன்னா சம்மர் அந்த மாசத்துல ஏப்ரல் மேல போய் உட்காந்து கால்குலேட் பண்ணி நம்ம டெண்டர் போட்டா யாரும் சப்ளை பண்ண வரமாட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா நவம்பர் டிசம்பர்லயே அந்த வேலையை முடிச்சுக்குவோம். அதாவது ஏப்ரல் மேக்கு உண்டான டிமாண்டை நம்ம நவம்பர் டிசம்பர்லயே அக்டோபர்லயே ஸ்டார்ட் பண்ணுவோம். நவம்பர் டிசம்பருக்குள்ள அதுக்கான டெண்டர் கோட் பண்ணி யாரெல்லாம் வர்றாங்க, அது என்ன பிரைஸ், அது எந்த அளவுக்கு குறைக்க முடியும் அப்படின்னு பேசி அந்த டெண்டரை இறுதி பண்ணுவோம். அதனால நம்முடைய மின் தேவை எந்த அளவுக்கு அதிகரிக்குது, அதுக்கான மின் உற்பத்தி திட்டங்கள் தேவை எப்படி இருக்கு, அது எப்படி நம்ம வெளியில கொள்முதல் செய்யறோம், அது லாங் டேர்மா, மீடியம் டேர்மா அல்லது ஷார்ட் டேர்ம்ல கொள்முதல் பண்றோமா. அதாவது லாங் டேர்ம்ல நம்ம போகும்போது சம்மர் 2 மாசத்துக்கு மட்டும்தான் நமக்கு பீக் அதிகமாகுதுன்னா மீதி 10 மாசம் நம்ம அந்த மின்சாரத்தை என்ன பண்ண போறோம், நம்முடைய உற்பத்தி ஷட் பண்ண போறோமா, நம்மளுடைய தெர்மல் பிளான்ட் ஆஃப் பண்ணி வைக்க போறோமா, அந்த மின்சாரத்தை பயன்படுத்த போறோமா. அப்ப நம்ம அந்த மின்சாரத்தை பயன்படுத்தினா நம்முடைய தெர்மல் பிளான்ட்டோட ப்ரொடக்ஷன் குறையும் போது நமக்கு இழப்பு ஏற்படுமே. இல்ல அவங்க கிட்ட போட்டது 2 மாசம் மட்டும் வாங்கிட்டு 10 மாசம் வாங்காம இருந்தா 10 மாசத்துக்கு பிக்சட் சார்ஜ் கொடுக்கணுமே. இது எல்லாம் துறை அதிகாரிகள் கலந்து பேசி ஆலோசிச்சு எது நமக்கு சேமிப்பு ஏற்படும், எதுல நமக்கு குறைந்த செலவினங்கள் ஏற்படும் அப்படிங்கறத கணக்கிட்டு நம்முடைய தேவைக்கும் நம்முடைய உற்பத்திக்கும் நம்முடைய கூடுதலாக தேவைப்படுகின்ற மின்சாரத்தையும் கொள்முதல் செய்வதற்கான பணிகள் எடுக்கிறது ஒரு வகை. அப்ப எவ்வளவு நமக்கு அதிகரிக்குதோ அதற்கான மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவது ஒரு வகை. இது 2 தான் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பணிகள். இந்த 2ஐயும் சீரா நடவடிக்கை எடுத்தா போதுமானது. அதுக்கு தான் நான் சொன்னேன், போன 5 வருஷத்துல 423 துணை மின் நிலையங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு துணை மின் நிலையங்கள் எவ்வளவு முடிச்சிருக்கிறோம், எவ்வளவு நடந்துகிட்டு இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, எவ்வளவு இடம் எடுத்திருக்கிறோம், இப்ப அடுத்து அந்த டெண்டருக்கு எவ்வளவு ரெடியா இருக்குங்கிறத சொல்லியிருக்கோம். இப்ப துணை மின் நிலையங்கள் தேவை, புதிய டிரான்ஸ்பார்மர்கள் தேவை, புதிய லைன்கள் புதுசா போடணும், அந்த கட்டமைப்பு உருவாக்கணும். இது 2 தான் பெரும்பான்மையாக மின்சார வாரியத்தில் செய்யக்கூடிய பணிகள். கூடுதலா தேவைப்படுகின்ற பணியாளர்களை நியமிக்கணும். 5000 பேர் கேங்மேனை பத்தி சொன்னாரு. நாங்க எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த கேங்மேன் முதலமைச்சர் வழியில பார்த்து கூட அந்த மனுக்களை கொடுத்தாங்க. ஆய்வு கூட்டங்கள்ல எங்களுக்கு எங்க கழக தலைவர் முதலமைச்சராக இருந்த பொழுது போட்ட உத்தரவு, அந்த கேங்மேன் 5000 பேரையும் நியமிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. அதுக்கான எவ்வளவு செலவினங்கள் ஏற்படும், எவ்வளவு பேர் என்னங்கிறதெல்லாம் எடுத்து நாங்க நிதித்துறைக்கு அனுப்பியிருந்தோம். அந்த நிதித்துறைக்கு அனுப்பப்பட்ட கோப்புகளின் மீது தான் இப்ப உத்தரவு வாங்கியிருக்காங்க.
நாங்க அனுப்பப்பட்ட கோப்புகளின் மீது தான் உத்தரவு வாங்கியிருக்காங்க. இன்னொன்னு வந்து 15,000 பேர் புதுசா போஸ்டிங் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்க 2 ப்ரொபோசல் கொடுத்திருந்தோம். ஒன்னு 15,000, இன்னொரு 10,000. 15,000 நியமனம் பண்ணா எவ்வளவு செலவு வரும் வருஷம், 10,000 நியமனம் பண்ணா எவ்வளவு செலவு வரும், 2 ப்ரொபோசல் டான்ஜெட் கோல் இருந்துச்சு. அதுல 15,000 எடுத்து ஒப்புதல் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. சார் நான் ஒன்னு கேட்டேன் சார், 65,000 பேர் காலின்னு சொன்னார்ல சார், ஏன் சார் 15,000 பேர் எடுக்கிறாரு? 65,000 பேர் எடுக்கலாம்ல சார், 65,000 பேர் எடுக்கலாம்ல. எடுக்கிறதே எடுக்கிறோம், ஒரே எக்ஸாம் தானே சார். இன்னும் கொஞ்சம் பேருக்கு, நிறைய பேருக்கு அவங்க சொன்ன மாதிரி வந்து வாய்ப்புகளும் கிடைக்கும்ல. ஏன் வெறும் 15,000 பேர் மட்டும் இப்ப எடுக்கிறேன்னு சொல்றாங்க? முழு காலி பணியிடங்களே நாங்க நிரப்புறோம்னு அவர் சொல்லலாம்ல. ஏன் அந்த தைரியம் இல்லாம போச்சு? இப்போதைக்கு 15,000 சார். ஏஐ 300 எடுத்தா என்ன, 3000 எடுத்தா என்ன வேகன்சி டிஎன்பிசி கொடுக்க போறீங்க, அவங்க எக்ஸாம் நடத்தி செலக்ட் பண்ணி கொடுக்க போறாங்க, நம்ம அப்பாயின்மெண்ட் போட போறோம், அவ்வளவுதானே சார். முழுசா எடுக்க வேண்டியதானே. ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். 18 இயர்ஸ்ல போன வாட்டி எக்ஸாம் எடுத்தவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஏஜ் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிட்டதுனால அவங்களால இது பண்ண முடியல அப்படின்னு அந்த டிமாண்ட் ரொம்ப நாளா வச்சுட்டு, இப்போ கரண்ட் பல இடங்கள்ல இப்ப திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது ஷார்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்ப இங்க ஒரு 40 டேஸ்ல நிறைய இடங்கள்ல ஷார்டேஜ், இன்க்ளூடிங் பெரம்பூர்லயும் ஷார்டேஜஸ் இருக்கு. இது எப்படி ரெக்டிஃபை பண்ண போறோம்? சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க என்னோட வந்திருப்பீங்க. கடந்த காலங்களில் வந்து நான் அமைச்சராக இருந்தப்போ வந்து ஆர்கே நகர் தொகுதிக்கு நான் நேரில் போயிருந்தேன். அப்போ என்னோட அந்த எம்எல்ஏ வந்திருந்தாங்க. அப்போ அவங்க எங்கிட்ட சொன்ன கருத்து என்ன சொன்னாங்கன்னா, 10 மணிக்கு மேலே தான் ஸ்ட்ரீட் லைட்டே போடுவோம். ஏன்னா வீடுகளில் வந்து லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரீட் லைட்டே எங்களால் போட முடியும்னு சொன்னாங்க. அப்பயே வந்து துறையோட அதிகாரிகளை வர சொல்லி அடுத்த 2 நாள்ல அங்கே என்ன தேவைகள்ங்கிறத கம்ப்ளீட்டா வந்து ஆர்எம்இ போடுறதா இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபார்மர் போடுறதா இருக்கட்டும், முழுமையா போட்டு பலமுறை அவர் அந்த எபினேசர் என்ன பார்க்கும்போது நன்றி சொல்லுவார். முதலமைச்சருக்கு உங்களுக்கு நன்றிங்க, துணை முதலமைச்சருக்கு நன்றிங்க பாரு. அப்ப நம்ம வந்து எந்தெந்த இடங்கள் நீங்க வந்து இன்னொன்னு நீங்க பார்த்திருப்பீங்க, சட்டமன்றத்தில் ஒவ்வொரு வருஷமும் சட்டமன்றத்தில் மின் வாரியத்தில் தொகுதிகள் வாரியாக செய்யப்பட்ட பணிகளை புக்லெட்டா போட்டு டேபிள் வச்சிருந்தோம். தொகுதி வாரியா ஒரு தொகுதிக்கு ஒரு நோடல் ஆபீசரும் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோட நியமிச்சிருந்தோம். ஒரே தொகுதியில பல ஏஇ ஆபீசர் இருக்கலாம், ஏடி இருக்கலாம், இ இருக்கலாம். இவர் யாருக்கு போன் பண்ணுவார்? அதனால ஒரே ஒரு நோடல் ஆபீசரை ஒரு எம்எல்ஏவுக்கு நியமனம் செய்யப்பட்டு அந்த எம்எல்ஏ ஒரு நோடல் ஆபீசர்கிட்ட பேசினா போதும், அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. பல சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திலேயே திராவிட மாடல் அரசு முதலமைச்சரை பாராட்டினாங்க. நாங்க புத்தகமா வச்சு 5 வருஷத்துல நடந்துகிட்டு இருக்கிற பணிகள், அதாவது நடந்து முடிஞ்ச பணிகள், நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பணிகள், எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள், அதை பட்டியல் போட்டு வச்சோம். ஒவ்வொரு 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு ஒருக்காகவும் எங்களுடைய நோடல் ஆபீசர் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ பார்த்து போட்டோ எடுத்து குரூப்ல பண்ணணும். எனக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சு, 234 தொகுதிக்கு நோடல் ஆபீசருடைய குரூப், சி லெவல்ல இருக்கக்கூடியவங்க, எஸ்சி லெவல்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப். அந்த மின்னகத்தை நான் கண்காணிச்சேன். 2021ஆம் ஆண்டு 26ல் எங்களுடைய முதலமைச்சர்கள் அந்த மின்னகத்தை தொடங்கி வச்சாங்க. அந்த மின்னகங்கிறது பொதுமக்களுக்கும் தலைமையுடைய மின்சார வாரியத்திற்கும் ஒரு இணைப்பு பாலமா இருந்துச்சு. கன்னியாகுமரியில பவர் கட் ஆனாலும் தலைமைக்கு தெரியும், தூத்துக்குடியில பவர் கட் ஆனாலும் தலைமைக்கு தெரியும். ஆக நம்ம எந்த இடங்கள்ல அதிகமான கால் வருதுங்கிறத பார்த்து சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளை அழைச்சு என்ன பிரச்சனைங்கிறத நம்ம சீக்கிரமா முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால அந்த மின்னகத்தை கொடுத்தது மின்சார வாரியத்திற்கு எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்து நேரில் வந்து அதை தொடங்கி வச்சாங்க. அப்படி பணிகள் வந்து மின்னகமா இருக்கட்டும், இது போல இருக்கக்கூடிய முன்னேற்பாடுகளா இருக்கட்டும், நம்முடைய உற்பத்தி வந்து எவ்வளவு இருக்கு, நமக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு, நம்ம எவ்வளவு வந்து அடுத்து தயாராகணும், இது எல்லாம் கணக்கிட்டு செய்யக்கூடியதான் மின்சார வாரியம். இதுதான் வந்து இந்த 5 ஆண்டுகள் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு. அவர் நீங்க சொல்ற மாதிரி வந்து முழுசா சீரமைக்கணும்னு சொல்றதுல, அதாவது வந்து மாற்றம்னு சொன்னாங்க இந்த தாவேக்கா அரசு. நான் கூட கேட்டேன், மாற்றம்னா என்ன, எஜுகேஷன் இல்லையா? உயர்கல்வியில தமிழ்நாடு இந்தியாவில் ஃபர்ஸ்ட். என்ன மாற்றங்கள் கொடுக்க போறீங்க? ஹெல்த்ல இந்தியாவில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். என்ன மாற்றங்களை கொடுக்க போறீங்க? பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு டாப்ல இருக்கும். என்ன மாற்றங்களை கொடுக்க போறீங்க? வெறும் வார்த்தையில் மாற்றம் என்று சொல்வதற்கு பதிலாக கல்வியில, மருத்துவத்துல, தொழில்துறையில, மின்சார வாரியத்தில் இந்த மாற்றத்தை கொடுக்க போறோம், இது எங்களுடைய ஸ்டாண்ட், இது எங்களுடைய பாலிசின்னு சொன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், நானும் தெரிஞ்சுக்கலாம், மக்களும் தெரிஞ்சுக்கலாம். அதனால தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை இன்று மின்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கை கடந்த 5 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்களை அச்சடித்து வெளியிட்டிருக்கின்றார். அதில் நாங்கள் 5 ஆண்டுகள் செய்த மிக சிறப்பான பணிகள், எங்களுக்கு வழிகாட்டிய கழக தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கொடுத்த தைரியம், ஊக்கம், நிதி, அத்துணை வளர்ச்சிகளையும் உள்ளடக்கிய அந்த வெள்ளை பேப்பர்,
அந்த வெள்ளை பேப்பர்ல எவ்வளவு இழப்புகள் என்பதையும் நாங்கள் எவ்வளவு குறைத்திருக்கிறோம், என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், என்ன கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கின்றோம், என்ன புதிய திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறோம் என்பதையெல்லாம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இனி வரக்கூடிய ஆண்டுகளில் அவர்கள் செய்யக்கூடிய திட்டங்களை வெளிப்படைத்தன்மையோடு செய்ய வேண்டும். தயவு செய்து கடந்த திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட பணி நியமனங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு நீங்கள் ஏதோ செய்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டாம், ரீல்ஸ் போட வேண்டாம். ரியலா இருக்கு. மாதம் கணக்கிட போறது முன்கட்டணம் சொல்லியிருக்காங்க, வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இப்போ ஊழியர்கள் பற்றாக்குறையினால முடியாது, அதை செயல்படுத்த முடியாது நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு அமைச்சர். நீங்க அதை சரியான காரணம் அது சரி, எங்களோட உண்மையை மட்டும் மின் கட்டணம் உயர்த்தப்படாது அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய மின்சாரத்துறை இருக்கக்கூடிய இப்போ நிதி நிலைமை இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்படாமல் நடத்த முடியுமா? உங்களோட கருத்து. ஒரு வகையில் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின்கட்டணம் உயர்த்துவதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்கிற இடம் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தான். இப்போ மின்சார வாரியத்துக்கு அவங்க ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவுகளை போடுவாங்க. நீங்க இவ்வளவு இந்த வருஷம் ஏத்தி ஆகணும்னு சொல்லுவாங்க. ஒன்னு அரசு அது ஏத்தணும், இல்லைன்னா அரசாங்கம் அதுக்கான நிதியை கொடுக்கணும். நாங்க இந்த வருஷம் ஏத்தல, அந்த ஏற்றக்கூடிய சுமைகளை அரசாங்கம் மின்சார வாரியத்துக்கு ஏத்துக்கிட்டு நாங்க நிதிகளை கொடுத்துறோம்னு சொல்லணும். இதுதான் வழக்கமான நடைமுறை. இவங்க ஏத்தலன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான நிதிகளை தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து முதலமைச்சர் இருந்து இந்த மின்துறை அமைச்சர் கேட்டு பெறுவாரான்னு பார்ப்போம். அதாவது சார், நாங்க ஏற்கனவே சொன்னோம், அதாவது மாதாந்திர கணக்கீடு என்பது ஸ்மார்ட் மீட்டர் போடுவதற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்தோம். போன திராவிட மாடல் ஆட்சியில் டெண்டர் எல்லாம் கோட் பண்ணி பிரைஸ் பிட்லாம் ஓபன் பண்ணல. டெண்டர் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. டெண்டர் ஓபன் பண்ணாம இருக்கு. இந்த அரசாங்கம் அதுக்கு சில சாக்கு போக்கெல்லாம் சொல்றாங்க, 30,000 கோடி தேவைப்படுது அப்படின்ட்டு. சார், நீங்க ஒரு வளர்ச்சி வேணும்ல. எந்த ஒரு வேலையுமே நீங்க ஐபோன் 16 வாங்கினா அடுத்து 17 வரும், வரதானே செய்யும். 17 வந்துருமேங்கிறதுக்காக 16 வாங்காம இருப்பீங்களான்னு கேட்கிறேன். இன்னைக்கு ரொம்ப அதிபுத்திசாலித்தனமா ஒரு கருத்தை சொன்னாரு. சிம் கார்டு போடணும், அடுத்து இன்னொரு டெக்னாலஜி வந்துட்டா இது என்ன பண்றது, இது என்ன பண்றதுன்னாரு. இப்ப அடுத்து இன்னொரு லேட்டஸ்ட் மாடல் வருதுங்கிறதுக்காக இந்த மாடலை யாரும் வாங்காம இல்லையே, யாரும் பயன்படுத்தாம இல்லையே. இப்ப வரக்கூடிய கால சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம மேம்படுத்திக்கணும். இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய வழக்கமான ஒண்ணு. அதனால அவங்க ஒன்னும் ஸ்மார்ட் மீட்டர் போடுறேன்னு சொல்லணும், இல்ல போடலன்னு சொல்லணும். 30,000 கோடி கூடுதலா செலவு ஏற்படும், அதனால நாங்க பார்த்துட்டு அப்புறம் செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் உத்தேசித்து, எங்களுடைய திராவிட மாடல் அரசு உத்தேசித்து ஸ்மார்ட் மீட்டர் போட்டது பிறகு மாதாந்திர கணக்கீட்டுக்கான அந்த பணிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம். இந்த அரசு அதை எப்படி முன்னெடுக்கிறாங்கிறத கொள்முதல்ல எல்லாமே வெளிப்படைத்தன்மையா இருக்கு, எல்லாமே ஆன்லைன் சொல்றாங்க. பட் டெண்டர் போறவங்க எல்லாமே எப்படி சார் ஒரே ரேட்டை கோட் பண்ண முடியும்? சார், அதாவது 2020-21 கூட ஒரு டெண்டர் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் போன அதிமுக ஆட்சியிலையும் டெண்டர் போட்டிருக்காங்க. அதாவது L1, L2 இவங்க எல்லாம் ஒரே விலை புள்ளிகளை கோருகிறார்கள் என்பது நமக்கு முக்கியம் இல்லை. அவங்க எப்படி வேணாலும் கோட் பண்ணலாம். அதற்கு பிறகு அவங்களை அழைத்து எவ்வளவு ரேட்டு குறைக்கிறாங்க அப்படிங்கறதான். L1 ஒருத்தர் இருப்பாங்க, L2 25 பேர் இருப்பாங்க, L2 25 பேர் இருப்பாங்க, 25 பேர் இருப்பாங்க. அப்ப அந்த L2 L1 ரேட்டை மேட்ச் பண்ணா அந்த 25 பேருக்கும் அவங்களுக்கான பியூ ஆர்டர் கிடைக்கும். ஒரு 2000 டிரான்ஸ்பார்மர் வேணும்னா ஒருத்தரே 2000 சப்ளை பண்ண மாட்டாங்க. ஒருத்தருக்கே அந்த ஆர்டர் கொடுக்க முடியாது. யாரெல்லாம் டெண்டர் அட்டன் பண்ணாங்களோ, யாரெல்லாம் அந்த ரேட்டு பிரைஸ் குறைச்சு ஒத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டரை பிரிச்சு கொடுப்பாங்க. ஒருத்தர் 100 எடுத்துக்குவாரு, ஒருத்தர் 200 எடுத்துக்குவாரு, ஒருத்தர் 500 எடுத்துக்குவாரு. அவர்களுடைய அவங்க எவ்வளவு சப்ளை பண்ண முடியுமோ அந்த திறனுக்கு ஏற்ப அவங்க அந்த உத்தரவு வாங்குவாங்க. அதனால கடந்த காலங்களில் இது போன்ற நடைமுறைகள் இருந்திருக்கின்றன. இது மாதிரி L1, L2 எல்லாமே ஒரே ரேட்டை கோட் பண்ண வரலாறுகள் இருக்கின்றன. அதுதான் இப்பயும் நடந்திருக்கு. அதனால அதுல எந்த விதமான தவறுகளும் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் விலை குறைச்சிருக்காங்களா, விலை கூட இருக்கா, மற்ற மாநிலங்களை விட கூட இருக்கா, இதுல ஏதாவது தவறு நடந்திருக்கா, இதுதான். இதுக்குதான் இத்தனை கமிட்டி இருக்கு, இத்தனை அதிகாரிகள் இருக்காங்க. இவங்க அதுக்கப்புறம் ஆடிட் இருக்கு. இதுல எல்லாம் நடக்காத இந்த அமைச்சர் கண்டுபிடிச்சு ஏதோ தவறு நடந்திருக்கு 44,000 மின்மாற்றிகள். தயவு செஞ்சு அவரு 2க்கான கண்டிஷன் இருக்கு, இது 2ஐயும் அவர் ஒப்பிட்டு பார்த்து பொதுவெளியில சொல்லணும். சரி, இப்போ டெண்டர் ஆன்லைன்ல தான் கோட் பண்ண போறோம்னு சொல்றாரு. ஏற்கனவே ஆன்லைன்ல தான் அது இருக்கு. டிஎன்பிசி மூலம் தான் ஆட்களை தேர்வு செய்ய போறோம்னு சொல்றாரு. ஏற்கனவே டிஎன்பிசி மூலம் தான் தேர்வு பண்ணாங்க. அதிமுக ஆட்சியில் மின்வாரியமே தேர்வு நடத்தி பொறியாளர்களை தேர்வு பண்ணாங்க. அந்த திமுக ஆட்சி டிஎன்பிசிங்கிற முறையை மாற்றினீங்க. அதே இதை புதுசா சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில பண்றதுக்கு 2011 இருந்து 21 வரை அதிமுக ஆட்சியில நடந்த மின்விசை திட்டங்களை பத்தியோ அதை பத்தி வெள்ளை அறிக்கையில குறிப்பிட்டு பேசல. ஆனா இந்த 5 வருஷத்தை பத்தி பேசுறதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது இந்த 34,000 கோடி இழப்பை பத்தி ரொம்ப பெருசா பேசினாரு. நீ கேட்ட மாதிரி அந்த 56,000 கோடி இழப்பு, 58,000 கோடி பத்தி ஒன்னும் பெருசா பேசல. அப்படியே ஒரு வரியில அந்த ஒரு வார்த்தையில கடந்து போயிட்டாங்க.
சரி பரவாயில்ல, அவருடைய எண்ணங்கள் வந்து திமுக மீது பழி போடணும், திமுக 5 வருஷம் திமுக அரசின் மீது பழி போடணும், திமுக ஏதோ ஒரு தவறுகள் நடந்து விட்டதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். அதுக்கான முயற்சிகளை தான் இன்றைய தாவேக அரசு எடுக்குது. அதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. நான் தான் இப்ப முன்னாடி சொன்ன, நான் சோலாரா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், அவங்க சொல்றதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும். கொடுக்கலன்னா நாங்க சட்டப்படி சந்திப்போம்னு சொல்லியிருக்கேன். அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல அது மாதிரி வந்து தவறுதலா சொன்னா, ஆதாரம் இல்லாம சொன்னா நிச்சயமாக நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம், பொறுத்திருக்க மாட்டோம், சட்டப்படி சந்திப்போம். முதலமைச்சருடைய பதிலுரையில மின்வெட்டை பத்தி பேசும்போது சிலர் வேண்டுமென்றே சூழ்ச்சி செய்து இந்த மின்வெட்டை ஏற்படுத்துறாங்கன்னு அந்த ஒரு பேச்சை வந்து பேசினாரு. அதுக்கு உங்க பதில் என்ன? இப்ப இருக்கக்கூடிய மின்வெட்டுக்கு அவங்க அரசியல் காரணம் வைக்கிறாங்க. இப்ப நடைபெறக்கூடிய மின்வெட்டுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? நிர்வாகத்தில் என்ன நியூஸ் கேரியர் திருட்டு போறது, சில கருப்பாடுகள் இருக்கிறது அப்படிலாம் சொல்றாங்க. அதாவது மின்வாரியத்தில் பணிபுரியக்கூடியவர்கள்ல கருப்பாடுகள் இருக்குனர், அப்புறம் 1% கருப்பாடுனர். 100% இருக்கிற இடங்கள்ல 1% கருப்பு யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்க முடியாதா? 100 பேர் வேலை செய்யற இடங்கள்ல ஒருத்தர் தவறு பண்ணா யார் அந்த தவறு பண்றான்னு கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, துறையினுடைய கடமை. அப்ப நான் முன்னாடி சொன்னேன், இரவு பகல் பாராம, மழை வெயில் பார்க்காம, நேரங்காலம் பார்க்காம உழைக்கக்கூடியவங்க மின் வாரியத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், அதிகாரிகள். இப்ப அவங்கள கருப்பு ஆடுன்னு குற்றம் சொல்றாரு. இப்ப அவங்கள வச்சுதான் நம்ம அந்த மின் விநியோகத்தை செய்யறோம். இப்ப அந்த கருப்பாடுகளை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க முடியலன்னா அப்ப அவர் சொன்னது தவறு. அவர் தவறான கருத்தை, பொய்யான கருத்தை முன் வச்சிருக்காரு. அது ஒண்ணு. இப்ப சட்டமன்றத்தில் நாங்க சொன்னோம், பியூஸ் கேரியர் திருட்டு போச்சுன்னு ஒரு கருத்தை சொன்னார். பகல்ல திருட்டு போன வீடியோவுக்கு இரவுல மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னோம். இப்ப நான் சொன்னேன், பெரம்பூர்ல 260 RMU போட்டிருக்கிறோம் போன 5 வருஷத்துலன்னு சொன்னோம். ஆக ஒரு அரசு அமைந்தவுடன் அந்த அரசினுடைய அமைச்சர், அந்த துறையினுடைய அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து ஆய்வு கூட்டங்களை நடத்தி எப்படி வந்து அந்த துறை செயல்படுகிறது, எப்படி மின் விநியோகம் நடைபெறுகிறது, எங்கெங்கே தவறுகள் நடைபெறுகின்றன, அந்த மின் விநியோகத்தில் எங்கெங்க பாதிப்புகள் இருக்கு, அதை எப்படி சரி செய்யலாம் என்பதை செய்ய வேண்டியது அந்த துறையினுடைய அமைச்சர். நான் சட்டமன்றத்தில் கேட்டேன், இது வரைக்கும் வந்து நீங்க மீட்டிங் நடத்தலன்னு சொன்னேன். துறையினுடைய விநியோகத்திற்கான அந்த பணிகளை செய்யக்கூடிய அதிகாரிகளுடைய அலுவலருடைய கூட்டத்தை நீங்க நடத்தலன்னு சொன்னேன். நாங்க பொறுப்பெடுத்த மண்டலங்கள் வாரியாக போய் நேர்ல சம்பந்தப்பட்ட ஏஇ வரைக்கும் அழைச்சு பேசி என்ன தேவை இருக்கு, எப்படி இருக்கு, என்னெல்லாம் செய்யணும்னு கேட்டு வாங்கி அவங்ககிட்ட மைக் கொடுத்து பேச வச்சோம். கருத்துக்களை நாங்க குறிச்சோம். இங்க வந்து அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்தோம். நீங்க 40 நாள் ஆயிருச்சு, 45 நாள் ஆயிருச்சுங்கிறீங்க. என்ன ஆய்வு கூட்டங்களை நடத்துறீங்க? இப்ப நான் கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கணும்ல. இத்தனை ஆய்வு கூட்டங்களை நடத்தியிருக்கோம், இத்தனை சிஇ மீட்டிங் நடந்திருக்கு, இத்தனை எஸ்சி மீட்டிங் நடந்திருக்கு, இத்தனை இஇ மீட்டிங் நடந்திருக்கு, இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? அப்ப அப்படி ஒரு கூட்டம் நடந்திருந்தா உங்களுக்கு பத்திரிகை ரிலீஸ் வந்திருக்குல்ல, செய்தி பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருப்பாங்கல்ல. நாங்க இந்த கூட்டங்களை நடத்தணும், இந்தாங்க பிரஸ் ரிலீஸ் உங்களுக்கு, இந்த கூட்டத்தில் அமைச்சர் இதெல்லாம் வலியுறுத்தினாருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இப்ப எதுவுமே நடக்காம, எதையுமே களத்துக்கு போய் பார்க்காம, அவருடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையோட சொல்லணும்னா, நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும், மக்களும் தெரிஞ்சுக்கணும்னா, அவர் மின்வாரியத்துக்கு செல்வதெல்லாம் கடந்த 5 ஆண்டுகளில் பூத கண்ணாடி போட்டு தேடிட்டு இருக்காரு. என்ன தேடிட்டு இருக்காரு? பூத கண்ணாடி போட்டு லென்ஸ் வச்சு தேடிட்டு இருக்காரு. ஏதேனும் கடந்த திமுக ஆட்சியின் மீது தவறுகளை கண்டுபிடிக்க முடியுமா, குற்றம் சாட்ட முடியுமா, பழி சொல்ல முடியுமா அப்படிங்கறத தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் இன்னும் இல்ல, ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாசம் அல்ல, இன்னும் 10 வருஷம் அவர் தேடினாலும் மின்சாரத்துறையில் எந்தவித தவறுகளும் நடக்கல, நடக்கவும் அப்ப நாங்க விடல, முதலமைச்சரும் விடல. மிக வெளிப்படைத்தன்மையோட மின்சார வாரியம் செயல்பட்டு சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் குட்டி கதை அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து பெரும் விமர்சனத்துள்ளாச்சு. அதை குறித்து இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்கும்போது அது அரசியல் ரீதியான விமர்சனம் தான், அது சட்டமன்றத்தில் பேசாம வேற எங்க பேசுவாங்க, திமுக அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சார், சட்டமன்றத்தில் நடந்ததுக்கெல்லாம் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் வெளியில வந்து அப்பயே அதுக்கான எங்களை பேச வாய்ப்பு கிடைக்கல, அப்பயே பதில் சொல்லிட்டாங்க. அதனால அதுக்குள்ள நம்ம போனோம்னா இன்னைக்கு எடுத்துக்கிட்ட நோக்கம் மாறிடும். ஒயிட் பேப்பர் அதுக்கான ஆன்சர் இது ரெண்டும் மாறிடும், கருத்து வேற பக்கம், அரசியல் பக்கம் திசை திரும்பிடும். நான் இறுதியா உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். அதாவது 58,000 கோடி 5 ஆண்டுகளில் மின்சார வாரியம் நஷ்டம், இழப்பு என்ற சூழலை கடந்த ஆண்டு 933 கோடி ரூபாய் அளவிற்கு குறைப்பதற்கு முழு முதல் காரணம் எங்களுடைய கழக தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தான். அவர்கள் கொடுத்த நிதி ஆதாரங்கள், ஊக்கங்கள், அவர்களுக்கு செயல்படுத்த வழங்கிய திட்டங்கள்
இதனால் தான் மின்சார வாரியம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் எந்த விதமான மின்தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டிருக்கின்றன. 94,000 மில்லியன் யூனிட்டிலிருந்து 1,16,000 மில்லியன் யூனிட்டாக உயர்ந்திருந்தாலும் கூட எந்தவித தடையும் இல்லாமல் கடந்த திமுக ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியினுடைய வழிகாட்டுதலோடு அந்த மின்சார விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைய தாவேக அரசு, மின்துறையினுடைய அமைச்சர் கடந்த கால திட்டங்களை பற்றி குறை சொல்லாமல், அதுவும் பொதுவாக குறை சொல்லாமல் ஆதாரத்தோடு குறை சொன்னால் பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே பொதுவாக பொத்தாம்பொதுவான கருத்தை சொல்வதை நிறுத்திவிட்டு மாப்பிள்ள வந்தாரு, மகன் வந்தாரு, நண்பர்கள் வந்தாங்கலாம் சொல்லி அந்த மாதிரி மக்கள்கிட்ட திசை திருப்பறதை விட்டுட்டு நிச்சயமாக அவர் சொல்லியதை அவர் திரும்ப பெற வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அந்த மாதிரி கருத்துக்களை சொல்றது ஒருபோது நாங்க ஏத்துக்க மாட்டோம். நான் இப்ப கேட்கிறேன், நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். இப்ப நாங்க அவங்க துறையை நடத்துனாங்கன்னு சொன்னா, இப்ப ஒருத்தருக்கெல்லாம் ஆர்டர் போட்டு இந்த அரசாங்கத்துல ரிவர்ஸ் பண்ணாங்கல்ல, ஆலோசகரா போட்டு பண்ணாங்கல்ல, அப்ப இந்த அரசாங்கத்தை யார் நடத்துறா? யார் நடத்துறா? ஜெகதீஷ் நடத்துறாரா? யார் நடத்துறா? சொல்லணும்ல. நாங்க ஏன் இதெல்லாம் சொல்லாம இருக்கோம்? அரசியலா பார்க்கணும், துறையா பார்க்கணும், துறையினுடைய வளர்ச்சியா பார்க்கணும். அதனால பொதுவெளியில அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஆதாரத்தோடு சொன்னால் சந்திப்பதற்கு நாங்கள் தயார், விளக்கம் தர தயார். மின்துறை அமைச்சர் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்து தெரிந்து தெளிவாக பேச வேண்டும். இல்லை என்றால் சட்டப்படி சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். நன்றி.